கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு முன்மாதிரி. இன்னொரு வகையில் சொல்லணுன்னா ரோல் மாடல். இந்த மாதிரி வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்களா? பொதுவாக ஒரு சில துறைகளில் பார்த்திங்கன்னா சிறந்து விளங்குறவங்களை, வெற்றி அடைஞ்சவங்களை பார்த்து, எப்படிங்க நீங்கள் இந்த அளவுக்கு முன்னேறினீங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒருத்தர் முன்னாடி இருந்தாருங்க, அவர் தாங்க என்னோட ரோல் மாடல், அவரை பார்த்து தாங்க நான் இந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் இந்த துறையில் முன்னேறதுக்கும் அவர் தாங்க காரணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதுதான் நம்ம பார்க்குறோம் ரோல் மாடல். இன்னொரு வகையில் சொல்லணுன்னா முன்மாதிரி அப்படின்னு கூட பார்க்குறோம். இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ரோல் மாடலாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தொண்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த தொண்டனுக்கு அந்த அரசியல் தலைவர் எப்படி இருப்பார்னா ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக இருப்பார். அப்போ இந்த ரோல் மாடலை, அந்த அரசியல் தலைவரை பின்பற்றுகிற அந்த தொண்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏதாவது மேடையில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சின்னு வைங்க, அவர் என்ன பேசுவார்னா, அவங்க அரசியல் தலைவர் சொன்னதை எல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு, எங்கள் தலைவர் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார், எங்கள் தலைவர் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா, அவருடைய அந்த மேடை பேச்சில் என்ன பண்ணுவார்னா, அவங்க தலைவரை முக்கியப்படுத்தி அவர் என்ன பண்ணுவார்னா பேசக்கூடியவராக அங்கே இருப்பார். அடுத்து அந்த தலைவருக்காக அந்த தொண்டன் எதை வேணும்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பாருங்க. ஒரு சில நேரங்களில் குடும்பம் முக்கியமாக, உனக்கு உன் தலைவன் முக்கியமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், எனக்கு என் தலைவன் தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா, வீட்டில் குடிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு பால் இருக்கோ இல்லையோ, இவர் என்ன பண்ணுவாருங்க, கடை எங்கேயாவது பாலை வாங்கிட்டு போய் அவர் கட்டை விட்டுக்கு ஊற்றுவார். இப்படியெல்லாம் நம்ம உலகத்தில் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். பாருங்கள், தன்னை ஒரு ரோல் மாடலாக தனக்கு ஒருத்தரை நினச்சிட்டாருன்னா அவருக்காக எதை வேணும்னாலும் செய்கிறதுக்கு இந்த தொண்டன் என்ன ஆகிறாருன்னா தயாராகிறாரு. இதான் அந்த ரோல் மாடல்களை பின்பற்றுகிறவங்களுடைய நிலைமை அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க பாருங்கள். இந்த விளையாட்டு ரசிகர் ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு வீரரை ரோல் மாடலாக வச்சுருப்பார். ஒன்று கால்பந்து ஆட்டமாக இருக்கலாம், இல்லை கிரிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை வாலிபால், இந்த மாதிரி எந்த ஒரு விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் இவருக்கு ஒரு பிடிச்ச விளையாட்டுத்துறை இருக்கும். அப்போ அந்த விளையாட்டுத்துறையில் என்ன பண்ணுவார்னா, அவருக்குன்னு ஒருத்தரை என்ன பண்ணியிருப்பார், ஒரு ரோல் மாடலாக வச்சுட்ருப்பார். அவரை குறித்து என்ன பண்ணுவார்னா ரொம்ப வெறித்தனமாக இருப்பார். அதான் அந்த ரோல் மாடலை பின்பற்றுகிறவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த விளையாட்டு வீரரோட ஃபோட்டோவெல்லாம் என்ன பண்ணுவாருங்க, கட் பண்ணி வீடு ஃபுல்லாக ஒட்ட வச்சுக்கிட்டு, அடுத்து அந்த விளையாட்டு வீரரை பற்றியான தகவல்கள் எல்லாம் எங்கெங்கே நியூஸ் கிடைக்குதோ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப இது பண்ண. உதாரணத்துக்கு கிரிக்கெட்னு வச்சுக்கோமே, இப்போ அந்த விளையாட்டு வீரரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அவர்கிட்ட கேட்டால் போதும். அந்த விளையாட்டு வீரருக்கே தெரியுமான்னு தெரியாது, ஆனால் இவர் என்ன பண்ணுவார், அவர் இத்தனை 100 அடிச்சிருக்கிறாரு, இத்தனை 50 அடிச்சிருக்கிறாரு, அதிகபட்சம் ரன் இவ்வளோ அடிச்சிருக்காரு, எல்லா சேகரிப்பையும் என்ன பண்ணுவார்னா சேகரித்து வச்சு அவரை குறித்து எல்லா தகவல்களையும் இவர் என்ன பண்ணுவார்னா சொல்லக்கூடியவராக இருப்பார். இன்னும் ஏதாவது ஒரு மேட்ச்னா அவரோட ஃபோட்டோ போட்ட டிஷர்ட்டை என்ன பண்ணுவார், இவர் அணிஞ்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா அவரை போலவே இவரை மாற்றிக்கிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா காமிச்சிக்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி தான் இன்றைக்கி ஒரு ரோல் மாடலை பின்பற்றுகிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு நபரை, ஒரு கதாநாயகனை இந்த சினிமா ரசிகர் என்ன பண்ணுவார், தன்னோட ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ அவருக்காக இவர் என்ன பண்ணுவார்னா பார்த்தீங்கன்னா, அவரை போலவே இவர் ட்ரெஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்து, முடியெல்லாம் வெட்ட ஆரம்பித்து, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட பேரை இவரோட பேரோட சேர்த்து வச்சுக்கிட்டு, இப்படிலாம் இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்க்குறோம். அவரோட பேரை பச்சை குத்தி வச்சுக்கிட்டு இருப்பார். அடுத்து அவருடைய நடை உடை பாவனைகளை இவர் பின்பற்ற ஆரம்பிச்சிருவார். அப்போ அவருடைய சினிமா படங்களை பற்றியும் அதனுடைய செய்திகளை பற்றியும் தெளிவாக வச்சுருப்பார். அவருடைய படம் வெளியாகுதுன்னா அன்றைக்கி ஃபஸ்ட்டு போய் அந்த முதல் நாளே அந்த படத்தை பார்க்கணும். இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்க்குறோம், ஒருத்தர் ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு அவங்களுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படிப்பட்ட தியாகங்களையும் இப்படிப்பட்ட வைராக்கியமும் பாராட்டக்கூடியவங்களாம் அந்த உலகத்தில் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி ஒரு ரோல் மாடலாக ஒருத்தரை முன்னாடி வச்சு ஒருத்தர் அதை பின்பற்றும் போது அவங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றம் என்ன?
இப்போ ஒரு சினிமா நடிகரை ஒருத்தர் பின்பற்றி போகிறாருன்னா அவரை போல் இவர் என்ன பண்ணுவார்னா வாழ்கிறதுக்கு ஆசைப்படுவார். ஒரு விளையாட்டு வீரரை ஒருத்தர் பின்பற்றுறாருன்னா அவரை போல் இவர் இருக்கிறதுக்கு ஆசைப்படுவார். இப்போ ஒரு நல்லவரை உலகத்தில் ஒரு நல்லவரை பின்பற்றணும்னு ஒருத்தர் முடிவு எடுத்தார்னா அவருக்குள்ளே என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா, ஒரு சமயம் ஒருத்தர் கெட்டவராக இருக்காருன்னு வச்சுக்கோமே, இவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவார்னா, இவர்கிட்ட இருக்கிற இந்த கரடு முரடான வாழ்க்கையெல்லாம் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா மாற ஆரம்பிக்குங்க. ஏன்னா எல்லோரும் கேட்பாங்க, என்னப்பா அவரை நீ உங்கள் தலைவர்னு சொல்கிற, அவரை தான் நீ எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக வச்சுருக்க, ஆனால் அவர் ஒன்றை மாதிரி இல்லையே, அவர் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கிறார், நீ என்ன இப்படி இருக்க? இது என்ன பண்ணும் அப்படின்னா இவருடைய வாழ்க்கையை அங்கே மாற்ற ஆரம்பிக்குங்க. அடே, என் தலைவன் இப்படி இருக்கும்போது அவருடைய பேருக்கு இழுக்கு வரக்கூடாது, ஒரு கேவலமான பேச்சு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவார்னா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்க ஆரம்பிப்பார். அந்த கரடு முரடான வாழ்க்கை என்னவாகும்னா சீர்பட ஆரம்பிக்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரையே இவர் கவனிக்க ஆரம்பிக்கிறாருங்களா, அவருடைய நல்ல விஷயங்களை கவனிக்க கவனிக்க இவருக்குள்ளே என்ன ஆகும்னா ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பிக்கும். அவர்கிட்ட என்னென்னலாம் நல்லதை பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அதையெல்லாம் இவருக்குள்ளே என்ன ஆக ஆரம்பிக்கும், அடே நம்ம இப்படி இல்லையே, நம்ம இந்த மாதிரி அவரை போல் பேசுறது இல்லையே, நம்ம அவரை போல் இல்லையேன்னு சொல்லி என்ன ஆகிக்கிட்டே இருக்குன்னா இவருக்குள்ளே அந்த குற்ற உணர்வு வர வர இவர் என்ன ஆகுவார்னா இவர்கிட்ட இருக்கிற குறைகளையும் இவர்கிட்ட தவறுகளையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவார்னா அதை சரி பண்ண அங்கே ஆரம்பிப்பார். அடுத்து இன்னொன்று, இந்த ரோல் மாடலை பின்பற்றுறதுனால என்னன்னா, அந்த ரோல் மாடல் ஒரு சமயம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சார்னு வைங்களேன், அவருக்கு என்ன முடிவு ஆச்சோ இவர் தெளிவாக புரிஞ்சுக்கலாம், எனக்கும் அதே முடிவு தான் ஏற்படும். உதாரணத்துக்கு தவறானவங்களை எடுத்துக்கிட்டால், ரொம்ப குடிக்கிறவரையே ஒருத்தர் பின்பற்றாருன்னு வைங்க, அவரை மாதிரியே குடிச்சுக்கிட்டு, இப்போ அவருக்கு ஒரு முடிவு வரும். எப்படி முடிவு வரும்? குடிகாரருக்கு எப்படி முடிவு வரும்? ஏன்னா நான் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, ஒரு மயக்கத்துக்குள்ளே போயிடுவீங்க. அதனால் இடையில ஒரு கேள்வி கேட்டால் தான் நீங்களும் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க. இப்போ ஒரு சமயம் ஒரு குடிகாரரை ஒருத்தர் பின்பற்றுறாருன்னா அந்த குடிகாரர் கடைசியில் அந்த நரம்புகள் எல்லாமே இத்து அதெல்லாம் ரொம்ப அழுகி போய் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் போய் அவர் சாகுறாருன்னா குடிக்கிறவர் என்ன ஆகிக்கலாம், அவருக்கு என்ன முடிவு வருதோ அதான் எனக்கு வருதுன்னு முன்னாடியே என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் நல்லவரை பின்பற்றும் போது அவருக்கு எத்தனை பேர் ஆதரவாக இருப்பாங்க, அவருடைய மரணத்தில் எத்தனை பேர் வந்து பங்கெடுப்பாங்க, அவரை பற்றி எப்படியெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது இவர் என்ன ஆகலான்னா நாளைக்கு நம்மளுடைய மரணம் நடந்தாலும் இது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவுங்கிறத அவரும் கூட என்ன பண்ணலான்னா அங்கே தெரிஞ்சுக்கலாம். அப்போ பாருங்கள், முன்னதாகவே தன்னுடைய முடிவை அவர் இந்த ரோல் மாடலை பின்பற்றுறதுனால அங்கே தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்படி ரோல் மாடல்களை பின்பற்றும் போது அவங்க வாழ்க்கையில் நிறைய ஆலோசனைகள் என்ன ஆகும்னா கிடைக்கும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இப்போ தான் நம்ம கேள்வியை கேட்குறோம், அப்போ ரோல் மாடல் முன்மாதிரி அப்படின்னா என்ன? அப்படின்னா ஒருத்தரை உற்று கவனித்து அவரை பின்பற்றுகிறது தான் ரோல் மாடல், இன்னொரு வகையில் முன் மாதிரி. அப்போ யாரோ ஒருத்தரை இந்த உலகத்தில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது, யாரோ தன்னை ஈர்த்த ஒருத்தரை, தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அதாவது கவர்ந்து இழுத்துட்ட ஒருத்தரை நல்லா கவனித்து அவரை அப்படியே பின்பற்றுகிறது தான் ரோல் மாடல். இது உலகத்தில் ஒவ்வொரு துறைகளிலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வரோம். இப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் வரும்போது நம்ம எல்லாருமே யாருங்க, தேவனுடைய பிள்ளைகள், புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லி நமக்கு பேர் இருக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வாழும்போது தேவன் நமக்கும் கூட என்ன பண்ணியிருக்கிறார்னா இந்த வேதத்தில் நிறைய பேரை ரோல் மாடலாக வச்சுருக்கிறார். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பின்பற்றலாம். அதில் நல்ல கதாபாத்திரங்களும் இருக்கிறாங்க, மோசமான கதாபாத்திரங்களும் இருக்கிறாங்க. இவங்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் முடிவில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறத தேவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா நமக்கு முன்கூட்டியே வச்சிருக்கிறார். இப்போ சாதகமில்லாத சூழ்நிலையில் ஒருத்தர் தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியுமா அப்படின்னா முடியுங்கிறதுக்கும் வேதத்தில் ஆதாரங்கள் வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம நோவாவை எடுத்துக்குவோம். முதலாவது நோவாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? என்ன ஒன்றும் தெரியாதவங்க நினச்சிங்களா பிரதர் அப்படிங்கிறீங்களா? இப்போ நோவாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோவாவோட வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், எதுவுமே சாதகமான சூழ்நிலை கிடையாது, எல்லாமே கெட்டு போய் கிடக்கு. உலகத்தில் அவருக்கு முன்மாதிரியாக எந்த மனுஷருமே இல்லை. யாரை பார்த்து அவர் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னா யாருமே இல்லை. இதில் என்ன மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னா நல்லா கவனிங்க, பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் வந்திருக்கிறாங்க,
நோவா காலத்தில் அவங்களும் இந்த பூமிக்கு வந்து எப்படி ஆயிருக்கிறாங்க? அவங்களும் கெட்டு போய் இருக்கிறாங்க. பாருங்க, பரலோகத்தில் பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் இருந்து வந்த தேவதூதர்களே இந்த பூமிக்கு வந்த உடனே இந்த உலக கவர்ச்சிகளையும் அங்கே இருந்த பெண்களினுடைய அழகையிலையும் ஈர்க்கப்பட்டு அவங்களே தவறுக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் நோவா என்ன இவங்கெல்லாம் தேவதூதர்கள்னு சொல்லிக்கிறாங்க, இவங்கெல்லாம் எதுக்கு பரலோகத்திலிருந்து வந்தாங்க பாருங்க, இவ்வளவு கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து இவர் என்ன ஆகலைங்க, டிஸ்டர்ப் ஆகலை. பாருங்க, நம்மளா இருந்தால் என்ன ஆகிடுப்போம்? நீங்கள் என்ன இருப்பீங்களோ தெரியலை, ஆனால் நான் என்ன ஆகிடுப்பேன் தெரியுங்களா? நான் டிஸ்டர்ப் ஆகிடுப்பேன். என்னங்க தேவ தூதருங்க, அவர் பரலோகத்துலேருந்து நேராக இறங்கி வந்திருக்கிறாருங்க. அவராலேயே ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியலைன்னா, நான் இந்த பூமியில் தாயின் வயிற்றில் பிறக்கும் போதே பாவத்தில் பிறந்த நான் எப்படிங்க ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியும்? இந்த பரிசுத்த வாழ்க்கைங்கிறதே என்னதுங்க? வேஸ்ட்டு. அதெல்லாம் சும்மா பைபிளில் எழுதி வச்சிருக்க ஒழிய பாருங்கள், தேவதூதர்கள்னாலேயே நடக்க முடியலை, என்னால் எப்படிங்க முடியும் அப்படின்னு நானாக இருந்தால் என்ன தெரியுங்களா ஆகிடுப்பேன்? இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அதை விட்டுருப்பேங்க. ஆனால் நோவாவை பாருங்கள், இந்த தேவதூதர்கள் விழுக கூட பாதிக்கலைங்க. இன்றைக்கி நம்ம யாரையாவது ஒரு சகோதரர் ஒரு முன்மாதிரியாக வச்சு பிரதர் நல்ல பிரதர்னு சொல்லி நம்ம வந்திருப்போம், அந்த சத்தியத்துக்குள்ளே கூட வந்திருப்போம். அவங்களுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் போது நம்ம சோர்ந்து போயிடுறோம். பாருங்கள், என்னடாங்க இது வாழ்க்கை அப்படின்னு சோர்ந்து போயிடுறோம். நாளைக்கு நோவா என்ன தெரியுங்களா சொல்லுவார் நம்மளை பார்த்து? நான் சோர்ந்து போனேன்னா, நான் இவங்களையெல்லாம் பார்த்து நான் என்னுடைய ஜீவியத்தை விட்டுட்டேன்னா? ஏங்க எல்லாமே கெட்டு போயிருந்துச்சிங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தேனே. வசனம் என்ன சொல்லுதுன்னா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே, இருந்தவர்களுக்கு வெளியே இல்லைங்க. நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு உள்ளே எப்படிப்பட்டவராக இருந்தார்? நீதிமானும் உத்தமனுமா இருந்தார். அவர் தேவனோடு நடந்தார், சஞ்சரித்தார். அப்படிங்கிறத வாக் வித் காட். அவர் தேவனோடு நடந்துக்கிட்டு இருந்தார். அப்படி ரோட்டில் வீட்டை விட்டு அம்மா போயிட்டு வரேன், மிஸ்ஸஸ் நோவா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தாருன்னா எல்லா இடத்துலையும் பாவம். ஆனால் இவர் மட்டும் எப்படி இருந்தாராம்? பக்கத்தில் யாரை வச்சுக்கிட்டாரு? வாங்கப்பா அப்படின்னு தேவனை கூட வச்சுக்கிட்டு அவர் நடந்திருக்கிறாருங்க. பாருங்கள், என்ன மாதிரி ஒரு ரோல் மாடல் நமக்கு இந்த வேதத்தில் இருக்கிறாங்க. அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா ஆபிரகாம். வசனம் நம்ம வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவர்களுமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானார். இதில் முக்கியமாக நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். கூப்பிட்டுட்டாரு, வந்துட்டாரு, ஆனால் எதுவுமே கண்ணுக்கு முன்னாடி இல்லை. பிள்ளை தரப்பான்னு சொல்லிட்டாரு, ஆனால் பிள்ளை இல்லை. எத்தனை வயசு? கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு தான் பிள்ளையே கிடைக்குது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் மேலே என்ன பண்ணிட்டாராம்? விசுவாசம் வச்சுட்டாராம். என் வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆகும், என் பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகும், இது அவ்வளவுதானா, இப்படியே முடிஞ்சிருமா, இப்படியெல்லாம் நமக்குள்ள ஒரு சில நேரங்களில் என்ன வரும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் ஆபிரகாமுக்கு செஞ்சிருக்கிறார்னா கண்டிப்பாக நமக்கும் செய்வார். தேவன் சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் எதையும் செய்கிறது இல்லைங்க. நம்ம விசுவாசம் எந்த மட்டில் இருக்குதுங்கிறத அங்கே பார்ப்பாருங்க. நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் தேவனுக்கு முன்னாடி உண்மையாக பரிசுத்தமாக இருக்குதான்னு பார்ப்பாருங்க. அதை வச்சு என் பிள்ளை என்னை குறித்து இப்படி நினைக்கும் போது நான் இதை அவங்க வாழ்க்கையில் செய்யணும்னு அவர் முடிவு எடுப்பாருங்க. நமக்கு நன்மையாக இருந்தால் அதை செய்வார். நம்ம கேட்குறது எல்லாத்தையும் செய்ய மாட்டார். அது நம்மளுடைய வாழ்க்கையில் பின்னாட்களில் நன்மையை கொண்டு வரும்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை செய்வார். ஆபிரகாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக அங்கே இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்குறோம் யோசேப்பு. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். யோசேப்பினுடைய சம்பவம் என்ன ஆயிடுச்சு? எஜமானி அம்மாவுடைய பார்வை எப்போ பார்த்தாலும் யோசேப்பு மேலே ஒரு வித்தியாசமாக இருக்குது.
எல்லாருக்கும் டீ கொடுத்தா இவருக்கு மட்டும் என்ன கொடுக்குறாங்க? சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், ஹார்லிக்ஸ் கொடுக்குறாங்க. என்ன இது, எல்லாருக்கும் இவங்ககிட்ட இருந்து டீ தான் கொடுக்குறாங்க, நமக்கு மட்டும் விசேஷமாக ஹார்லிக்ஸ் கொடுக்குறாங்களே தோணுது. ஆனால் என்னன்னு கேட்க தோணலை. நாள் ஆக ஆக இந்த அம்மாவுடைய பரிச்சயம் வந்து வித்தியாசப்படுது. ஒரு நாள் வந்துடுச்சு, திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு யோசேப்பு இங்கே வான்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை சாத்திட்டாங்க, மலைச்சிட்டாரு. அடுத்து இந்த அம்மா முக்கியமான ஒரு விஷயம் செஞ்சாங்க. என்னன்னா, அங்கே இருந்த இந்த எகிப்து தெய்வங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த தெய்வத்தை எல்லாம் என்ன பண்ணாங்களாம், துணி போட்டு மூடுனாங்களாம். வரலாற்று பின்னணி சொல்லுது, துணி போட்டு அந்த தெய்வங்களையெல்லாம் மூடி இருக்கிறாங்க. உடனே யோசேப்பு கேட்குறாரு, என்ன எஜமானி அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு தப்பு பண்ண போகிறோம், இதை யார் பார்த்துடக்கூடாது, என்னுடைய தெய்வங்கள்லாம் பார்த்துடக்கூடாது, இது ஒரு தப்புன்னு சொல்லும்போது தான் யோசேப்பு சொன்னாராம், இந்த தெய்வத்தை எல்லாம் துணி போட்டு நீங்கள் மூடி பார்க்காம பண்ணிடலாம், ஆனால் எங்கள் தெய்வத்தை என்ன பண்ண முடியாது, துணி போட்டெல்லாம் மூடி மறைக்க முடியாது. என்னை பார்த்து கொண்டு இருக்கிற தேவனுக்கு முன்னாடி நான் எப்படி இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறதுன்னாராம். அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க, ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. இந்த வீட்டில் என்ன காட்டிலும் பெரிய ஆள் இல்லை, அந்த அளவுக்கு போர்த்திபார் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது எப்படி என்றார். அதான் சின்ன வயசில் பையன் ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது அவங்க மிஸ் ஒரு கதை சொன்னாங்களாம். அந்த கதை இதுக்கு நல்ல பொருத்தமாகும். ஒரு குரு இருந்தாராம், அவருக்கு 10 சீசர்கள் இருந்தாங்களாம். அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்களுக்கு என்ன பண்ணார்னா, எல்லா கலைகள் அந்த இதெல்லாம் சாஸ்திரங்களையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ அந்த 10 பேர்த்தில் யார் தேர்னவங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு 10 பேரையும் நிறுத்தி என்ன பண்ணாராம், எல்லார் கையிலையும் ஒரு வாழைப்பழம் கொடுத்தாராம். கொடுத்து, சீசர்களே இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, யாருக்கும் தெரியாமல் போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே 10 பேரும் போயிட்டு வந்துட்டாங்களாம். வந்து 10 பேரும் நிற்கிறாங்களாம். 9 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கதையாக தான் இருக்கும், தெரிஞ்ச கதை தானே. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சாப்பிடாமே பழத்தை கொண்டு வந்துட்டு நிற்கிறார். அப்போ இந்த குரு கேட்டாராம், 9 பேர் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க, ஆனால் நீ ஒருத்தர் மட்டும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியலையே ஏன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஒருத்தர் சொன்னாராம், குருவே என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த பழத்தை கொடுத்து யாருக்கும் தெரியாமல் போய் சாப்பிட்டு வர சொன்னீங்க. நான் போய் என்னோடய ரூமை சாத்திக்கிட்டு பழத்தை உரிக்கலான்னு போகும்போது அங்கே என்னை பார்த்துக்கிட்டு இருக்க ஆண்டவருடைய கண்ணை என்னால் மறைச்சி என்ன பண்ண முடியலை, இந்த பழத்தை சாப்பிட முடியலை. சரி, ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் சாப்பிட்றலான்னா அங்கேயும் என்னால் முடியலை. ஒரு புதருக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட்றலானாலும் இப்படி எந்தெந்த இடத்துக்கோ நான் போய் பார்த்துட்டேன். என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவருடைய கண்ணை மறைச்சி என்னால் என்ன பண்ண முடியலை, இந்த பழத்தை சாப்பிட முடியலை. நீங்கள் என்ன சொன்னீங்க, யாருக்கும் தெரியாமல் தானே சாப்பிட சொன்னீங்க, அதனால என்னால் சாப்பிட முடியலை அப்படின்னாராம். அப்போ 10 பேர்த்தில் அவர் யாரை தான் செலக்ட் பண்ணார், இவர் தான் சரியாக நம்ம கொடுத்த சத்தியத்தில் என்ன எடுக்கிறாரு, வளர்ந்துருக்கிறாருன்னு சொல்லி அவரை தான் செலக்ட் பண்ணாராம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், எங்கே இருந்தாலும், கதவு பூட்டி இருந்தாலும் பூட்டாமல் இருந்தாலும், எல்லா இடத்துலையும் யார் தன்னை பார்த்து கொண்டு இருக்கிறா, தேவன் தன்னை பார்த்து கொண்டு இருக்கிறாருங்கிற ஒரு உணர்வோடு அவர் இருந்தார். இதுக்கு யோசேப்பு நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி, ஒரு ரோல் மாடலாக அங்கே இருக்கிறத பார்க்குறோம். அடுத்து முக்கியமான ஒருத்தர் தானியேல். வசனம் வாசிக்கலாம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்த வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். தானியேல் எதுக்கு நமக்கு ரோல் மாடலா இருக்காருங்க, ஜெபம் பண்றதுக்கு. என்ன ஜெபம், எப்படி ரோல் மாடலா இருக்கிறாரு, இனி ஜெபம் பண்ணுன நீ என்ன ஆயிடுவ, செத்துருவ. சரிங்களா, இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய சோதனை. நீ ஜெபம் பண்ணுன தானியேல், இனி எங்கப்பயாவது அந்த பலகணிகளை திறந்து வச்சுக்கிட்டு முழங்கால் போட்ட நீ என்ன ஆயிடுவ, செத்துருவ. இதான் அங்கே இருந்த சோதனை. ஆனால் தானியேல் இதுக்காக என்ன ஆகலை, கொஞ்சம் கூட பயப்படலை. செத்தா சாகுறேன்னு சொல்லிட்டு முழங்கால் போட்டு எப்பவும் போல என்ன பண்ணாராம், ஜெபம் பண்ணாராம். இப்போ நம்மளை எடுத்துக்கணும், நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு, அதை ஏன் பிரதர் கேட்குறீங்க, தானியேலை சொன்னீங்களா, அதோடு என்ன பண்ணிடுங்க, கடந்து போயிடுங்க. எங்கள்கிட்ட என்ன ஆகாதீங்க,
வராதிங்க. எதுக்கு இந்த மாதிரி வேதத்தில் இவங்களையெல்லாம் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, பாருங்க, இவங்களுக்கெல்லாம் சபை வாய்ப்பு கிடையாதுங்க. ஆனால் இவங்க இப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கும் போது சபை வாய்ப்புக்கு போகிறோன்னு சொல்லி வந்திருக்கிற நம்ம இவங்க குற்றப்படுத்துகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கிடுவோம். கடைசியாக கொஞ்சம் ஒதுக்குவோம். எதுக்குங்க? ஜெபம். அதுவும் ஒரு சில வீடுகளில் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது சகோதரி சொல்லுவீங்க, ஏங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடலாங்க அப்படின்ன உடனே பிரதர் என்ன தெரியுங்களா சொல்லுவார்? ஷார்ட்டா முடி. ஏன்னா டைம் ஆயிடுச்சா, ஷார்ட்டா முடி அப்படிம்பா. ஏன்னா மற்றதுக்கெல்லாம் டைம் இருக்கும், எங்கே டைம் இல்லாமல் போயிடும்? ஜெபம் பண்ணுறதுக்கு ஷார்ட்டாக முடிச்சிரு. நிறைய வேலை இருக்குது, ஷார்ட்டாக முடி. பாட்டு 4 சரணம் இருக்கா, 2ஓட போதும், டைம் ஆயிடுச்சு. சரியா? நீ ஜெபம் பண்ணிட்டியா? போதும். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, நாளைக்கு தானியேல் வந்து, ஏப்பா நான் வந்து இப்படி ஒரு ஜீவியம் ஜீவிச்சனே, நீங்களாம் சபை வாய்ப்புக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, பிதாவாகிய தேவனை அறிஞ்சிருக்கேன்னு சொல்கிறீங்களே, எங்கே உங்கள் ஜெப ஜீவியத்தை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டால் என்ன பண்ணுவோம்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் ராமுழுக்க ஜெபம் பண்ணேன்னு சொல்லுவார். பவுல் சொல்லுவார், நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணேன்னு சொல்லுவார். இப்படி நிறைய கதாபாத்திரங்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. நம்மளுடைய ஜெபத்தை பற்றி கேட்டால் அது பிரதர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, உங்கள் ஜெபம் எப்படி இருக்க கடவுது? அப்படியா? சுருக்கமாக இருக்க கடவுது. ஏங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கிற பிதாவாகிய தேவன்கிட்ட பேசுகிறத நம்ம பிள்ளையே இருக்கிறாரு, நம்ம ஃபோன் பண்ணுறோன்னு வைங்களே, ஃபோன் பண்ணும்போது ரொம்ப ஆசையோட மகன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கேன், பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டா நம்ம மனசு எப்படி இருக்கும்? என்னப்பா என்னன்னாலுமோ பேசலான்னு ஆசையாக எடுத்து ஃபோன் பண்ணேன், 2 வார்த்தைகளை கட் பண்ணிட்டான். பாருங்கள், பொல்லாதவர்களாகிய நாமளே இந்த மாதிரி இருக்கும்போது பரமபிதா நம்மளை தெரிஞ்சுக்கிட்டது எதுக்கு? அவரோட உறவாடுறதுக்கு தாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தேவனோட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோங்கிறதுக்கு தானியேல் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக அங்கே இருக்கிறார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிசா, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்கள் 4:9. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அந்த ஊர் வழியில் போறாரு ஊழியக்காரர், யாரு? எலிசா. அப்படி போகும்போது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பிரதர் நம்ம வீட்டுக்கு வாங்க, வந்து ஏதாவது சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வரும்போது போகும்போதெல்லாம் ஏதோ கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ எலிசா வர்றாரு, உட்கார்றாரு, அவங்களோட ஒரு சில காரியங்கள் பேசுகிறாரு, போகிறாரு. இப்படி அவரை கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு முடிவாக தன்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட எலிசாவை குறித்து ஒரு சாட்சி கொடுக்குறாங்க. ஏங்க, நம்ம வீட்டுக்கு அப்பப்போ வந்துட்டு போகிறாரே ஒரு பிரதரு, அவரை பார்க்கும்போது என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், அவர் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்மளை குறித்து என்னன்னு சொல்லுவாங்க? இனி சும்மா அந்த பிரதரையெல்லாம் அடிக்கடி கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காதீங்க. வந்து செம்ம தேவையில்லாமல் உலக காரியங்களையே பேசிகிட்டு இருக்கிறாரு, எதுக்குங்க அவரையெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா? ஏங்க, மறுபடியும் அந்த பிரதரை எப்போ கூட்டிகிட்டு வருவீங்க? அவர் கொடுக்குற ஆலோசனைகளோ அவர் நடந்துக்கிற விதமோ நமக்கு ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் வாரம் வாரம் இந்த மாதிரி கூடி வரக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. எல்லார் கையிலையும் வேத புஸ்தகம் கிடையாது. இப்படிப்பட்ட மனிதர்களே அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சிகளாக இருந்திருக்கும் போது இன்னைக்கு எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரே, நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சோர்ந்து போயிருக்கிறோமா? எதுக்குங்க இந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே நம்ம போயிட்டோமா? நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். அப்போ பாருங்க, நாம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணுங்கிறதுக்கும் வேதத்தில் கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கும் வேதத்தில் அநேக கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஆதாம், அவர்கிட்ட இருந்து என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? கீழ்ப்படியாமை. தேவன் அவ்வளவு தெளிவாக சொல்லியிருந்தார், கீழ்ப்படியலை. அடுத்து நம்ம பார்க்குறோம் காயின், அவர்கிட்ட இருந்து என்னத்தை கற்றுக்கிறோம்? பொறாமை.
இவரும் பலியை கொண்டு போய் வைக்கிறாரு, அவரும் பலியை கொண்டு போய் வைக்கிறாரு. சகோதரனுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் பலி அங்கீகரிக்கப்படலைனாலும் பரவாயில்ல, சகோதரன் பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அவருக்குள்ள என்ன ஆமை வந்துடுச்சு? பொறாம அங்கே வந்துடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து லோத்து, 2 பேரும் ஒன்றா தான் புறப்பட்டாங்க. யாருங்க? ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றா தான் புறப்பட்டாங்க, ஒன்றா தான் கானான் வந்தாங்க. நல்ல விஷயம், தேவன் இருக்கிற இடம் இல்லைங்களா, தேவன் சொன்ன இடம்னு சொல்லலாம். கானான் வந்துட்டாங்க. ஆனால் கானான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஒருத்தருடைய மைண்டு வேறு பக்கம் போய்கிட்டு இருக்கு, இன்னொருத்தர் மைண்டு வேறு பக்கம் போயிட்டுருக்கு. ஆபிரகாம் எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணுங்கிற மைண்டில் இருக்கிறாரு. ஆனால் லோத்துவை பார்த்தீங்கன்னா உலக கவர்ச்சிகளுக்குள்ளே போயிட்டு சிக்கப்பட்டுட்டாரு. அப்போ இங்கே லோத்து உலக ஆசைக்கு இப்படி ஆயிடக்கூடாது. சகோதர சகோதரிகளாக நம்ம வந்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறோம். இதில் ஒரு சிலருடைய மைண்டு இப்படி டைவெர்ட் ஆகும். நம்ம அவங்கள பார்த்து என்ன ஆகிடக்கூடாது? டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. ஆபிரகாமு போல இருக்கணுங்கிறதுக்கு, இங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு லோத்து ஒரு ஆதாரம், இருக்கணுங்கிறதுக்கு அங்கே ஆபிரகாம் ஒரு அடையாளமாக இருக்கிறார். அடுத்து சாலமோன். சாலமோனுக்கு கொடுத்த மாதிரி ஞானம் இன்னொன்று வசனம் சொல்லுதுங்க, உணர்வு. அவருக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு, அவருக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி ஒரு ஞானம் உலகத்தில் வேற யாருக்கும் கொடுக்கலையாம். அப்படிப்பட்ட சாலமோன் அதை விட்டு என்னவாயிட்டாருங்க? விலகி போயிட்டார். அப்போ என்னதான் நீங்கள் ஞானவான்களாக சத்தியம் பெற்றிருந்தாலும், எவ்வளவு தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் எல்லாம் அறிஞ்சிருந்தாலும் நீங்களும் கூட விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறதுக்கு சாலமோன் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக அங்கே இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்குறோம் ஆகாப். வசனமே நம்ம வாச்சிடலாம், எதுக்கு இவர் ரோல் மாடலாக இருக்கிறாரு? 1 ராஜாக்கள் 21:25. தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. தன்னுடைய மனைவி பேச்சை கேட்டு ஆண்டவருக்கு விட்டு விலகி தன்னை வித்து போட்டுட்டாராம் தன்னுடைய மனைவிக்கே. இந்த அளவுக்கு ஒரு மோசமான கணவன் யார் அப்படின்னா இந்த ஆகாப் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா மனைவி பேச்சை கேட்கவே கூடாதா பிரதர் அப்படின்னீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. வசனம் நிறையா இருக்குது. உன் மனைவி சொல்வதை கேள் வசனம் இருக்குங்களா? சிஸ்டருங்க மட்டும் சொல்லுவாங்க ஆமாம் அப்படின்னு. பிரதருக்கு அப்படி ஒரு வசனம் இருக்கா? எனக்கு தெரியவே இல்லையே அப்படிம்பாங்க. சரிங்களா? ஆபிரகாமுக்கிட்ட சொல்லுவார், ஆகாரை அனுப்பிச்சி விட்ரு அப்படிங்கும்போது இப்போ சாரால் சொல்கிறத நீ கேளுன்னு சொல்லுவார். ஆனால் ஆகாரை திருமணம் பண்ணப்போ என்ன தெரியுங்களா சொல்லுவார்? நீ உன் மனைவி பேச்சை ஏன் கேட்டு இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன அர்த்தம்? கேட்க வேண்டியவைகளுக்கு கேட்கணும், அவங்க சொல்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கணும், அதில் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சிக்கு தேவையானதை என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இரண்டும் துணை அப்படிங்கும்போது அவங்க பார்ட்னர், நம்ம வாழ்க்கையோட பார்ட்னர். நிச்சயமாக நம்ம கெட்டு போகிறதுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஆலோசனை சொல்ல மாட்டாங்க. ஆனால் பலகீனத்தில் ஒரு சில நேரங்களில் தவறான வார்த்தைகள் அவங்கக்கிட்ட இருந்து வந்துடலாம். நம்ம மட்டும் என்ன ரொம்ப சரியாக பேசுகிறவங்களா இல்லைங்களா? நம்மக்கிட்டையும் வருது இல்லைங்களா? அது மாதிரி அவங்கக்கிட்டையும் வரும். அப்போ பேலன்ஸ் பண்ணி பார்த்து, சரிம்மா இப்படி ஒரு காரியம் சொல்லிட்டீங்களா, நம்ம 2 பேரும் உட்காருவோம், ஜெபம் பண்ணுவோம், தேவன் நம்மளை நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி போகும்போது அது நம்மளுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி நம்ம பின்பற்றுகிறதுக்கும் ரோல் மாடல்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. நம்ம இப்படி போயிடக்கூடாது, இப்படி தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கும் ரோல் மாடல்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்படி வேதத்தில் எத்தனை ரோல் மாடல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பவுல் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாரு. எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க போதுங்க. எவ்வளவு பேர் இருக்காங்களா? திரளா இருக்கிறாங்கங்க. நீங்கள் ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய இருக்கிறாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் வேதத்திலிருந்து எடுத்து ஆதாம் அப்படின்னா ஆதாமை எடுத்து ஆதாமுக்கிட்ட இருந்து என்ன நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம். நல்ல விஷயங்கள் ஆதாமுக்கிட்ட இருக்குங்க. என்ன இருக்குது? உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, அவரை படைச்ச, ஏற்கனவே நம்ம சொன்னது தான், அவரை படைத்த உடனே தேவன் என்ன பண்ணிடல, உடனே பாருப்பா உனக்கு தேவையான காற்று தேவையான பழங்கள் எல்லா வசதியும் பண்ணி வச்சுட்டேன், நீ என்ன பண்ணிக்கிட்டே இரு, ஃப்ரீயாக டெய்லி ஒவ்வொரு பழத்தை பிடிச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிக்கிட்டுரு அப்படின்னு என்ன பண்ணிடல, சொல்லிடல. அவருக்கு என்ன பண்ணார், அங்கே வேலை கொடுத்தாரு. ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சு அதை காக்கவும் பண்படுத்தவும் என்ன பண்ணார்,
அவரை வச்சார். ஆதாமுகிட்ட இருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. இது அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு வேதத்தில் நம்மளும் கூட நிறைய கதாபாத்திரங்கள் யூடியூப்பில் நம்ம பேசி வச்சுருக்கிறோம். நீங்கள் கதாபாத்திரங்கள் எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இன்னும் பேச வேண்டியதும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, இப்படி நம்ம பின்பற்றக்கூடிய கதாபாத்திரங்கள் நிறையா இருக்கிறாங்க, பின்பற்றக்கூடாத கதாபாத்திரங்களும் வேதத்தில் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அநேக சாட்சிகள் அப்படின்னு சொல்லி, திரளான சாட்சிகள்னு சொல்லி அங்கே பவுல் சொல்லிட்டதை பார்க்குறோம். நிறைய பேர் இருந்துட்டாலும் நமக்கு பெஸ்ட்டு யாருங்க? நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு முன்மாதிரி வேதத்தில் யார் இருக்கா? நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆனால் அநேக நேரங்களில் நம்ம யாரை மட்டும் பார்க்க மாட்டோம். எல்லாம் இருக்கீங்களா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மட்டும் பார்க்க மாட்டோம், மற்ற எல்லாரையும் பார்ப்போம். ஆனால் வேதம் என்ன தெரியுங்களா சொல்லுது? உங்கள் வாழ்க்கையில் யார் தான் உங்களுக்கு ரோல் மாடல்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எபிரேயர் 12:1 அதுலையும் சொல்லியிருக்கோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முழுமையாக்குகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவையே என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பின்பற்றுகிறதுக்கு தேவன் நமக்கு கொடுத்துட்ட ஒரே மாடல் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனால் இந்த பலகீன மாம்சத்தில் நம்ம பார்க்கறது யாரை தான் பார்க்குறோம்? சகோதர சகோதரிகளை தான் பார்க்குறோம். அதனால் அநேக நேரங்களில் என்னவாகிடுறோன்னா, நம்ம சோர்ந்து போயிடுறோங்க. என்னங்க பிரதர் இவ்வளவு சத்தியம் பேசுகிறாரு, ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி இருக்கே. என்னங்க சிஸ்டர் இவ்வளவு நல்லா சபைக்கு வர்றாங்க போகிறாங்க, ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி இருக்கே. இப்படி தான் நம்ம என்ன ஆகிடுறோன்னா நிறைய நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம். அவங்கள பார்க்க சொல்லி எங்கே வசனம் இருக்குது இல்லைங்களா? அவங்கள பார்க்க சொல்லி நமக்கு வசனம் இல்லையே. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பார்த்து போங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் போது ரெண்டும் இருக்கும். அங்கே நல்ல விஷயங்கள் இருக்கும், விழுந்து போன விஷயங்கள் இருக்கும். ரெண்டையும் பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, விழுந்து போன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், நல்ல விஷயத்தில் நம்ம பின்பற்றணும். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது நம்மளுடைய ரோல் மாடல் யாருன்னா நம்மளுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அடுத்து யார் ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லும்போது தீத்து 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தீத்து 2:7. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. நாம ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு என்னவா இருக்கணுமா? ஒரு முன்மாதிரியா இருக்கணுமா? எந்த விஷயத்துல? நல்ல விஷயங்கள் செய்கிறதுல, நற்கிரியைகள் செய்கிறதுல, மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதுல நாம் என்னவா இருக்கணுமா? மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரி உள்ள வாழ்க்கை வாழணுங்களாம். நம்மளை பார்த்து மற்றவங்க, இந்த பிரதர் இந்த சிஸ்டர் நல்லது செய்கிறவங்க, நன்மை செய்கிறவங்க, இவங்களை போல நல்லது செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஃபஸ்ட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மிக சிறந்த ரோல் மாடல். அடுத்து யார் ரோல் மாடலுங்கும்போது சத்தியத்தில் வழி நடத்தக்கூடிய சகோதரர்கள் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் அவங்க என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தீமோத்தேயு 4:16. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சத்தியம் பேசக்கூடிய சகோதரர்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு. உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இது இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லும்போது, உன் மீதும் உன் போதனையின் மீதும் கவனம் செலுத்து, இவற்றிலேயே நிலைத்திரு. ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கோ ஏதோ ஒரு பாடம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று எடுத்து வாய்க்கு வந்ததையெல்லாம் நம்ம பேசிட முடியாதுங்க. நம்ம பேசுகிறத தேவன் கவனிக்கிறார், தேவ தூதர்கள் கவனிக்கிறாங்க, அடுத்து சகோதர சகோதரிகள் கவனிக்கிறாங்க. அப்போ நாம் பேசுகிறது ஒரு பாதினா நம்ம வாழ்க்கை இன்னொரு பாதி. இது யாருக்கு? பேசுகிற சகோதரர்களுக்கு.
ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதோ ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதுனால ஏதோ ஒன்று நம்ம எடுத்து பேசிட முடியாது. நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். சத்தியத்தில் வழிநடத்தக்கூடிய சகோதரர்கள் அவங்க ஒரு ரோல் மாடலாக அங்கே இருக்கணும். எபிரேயர் 13 அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நல்லா கவனிங்க. நம்ம இது ஆரம்பத்திலேயே சொன்னோம். இந்த உலகத்தில் ஒருத்தர் ரோல் மாடலாக பின்பற்றுகிறார்னா இவருடைய வாழ்க்கை முடிவு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய வாழ்க்கை முடிவை பார்த்து இவர் என்ன ஆகிக்கலாம்னா எச்சரிக்கை அடைஞ்சிக்கலாம். அப்போ இங்கே சொல்லுது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நம்ம இதை யோசிக்கிறதே இல்லை பாருங்க. நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்க. அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றி அப்புறம் சோர்ந்து போக சொல்லலைங்க. பாருங்க, நிதானிங்க, இவங்க சரியாக தேவனுக்குள்ளே இருக்கிறாங்களா கவனிங்க, அவங்களுடைய முடிவை பாருங்க. அப்புறம் நீங்கள் என்ன ஆகுங்க, அந்த விசுவாசத்தை பின்பற்றுங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். வேதத்தில் அநேக ரோல் மாடல் முன்மாதிரிகள் இருக்கிறாங்க. ஆனால் அநேக அதுபோல் திரளான முன்மாதிரிகள் இருந்துட்டாலும் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து சத்தியத்தில் வழிநடத்தக்கூடிய சகோதரர்கள் அவங்க ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக தங்களை மாற்றிக்கொள்ளணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி அநேக முன்மாதிரிகள் இருந்தாலும் இவங்களுக்கு முன்மாதிரிகளுக்கும் ஒரு முன்மாதிரி இருந்திருக்கிறாங்க. நமக்கு யாருங்க பெஸ்ட் முன்மாதிரின்னு சொன்னோம்? நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு யாராவது ஒரு முன்மாதிரி இருக்காங்களா? அவருக்கு இருக்கிறாருங்க பிதாவாகிய தேவன். அவர் ஒவ்வொன்றும் பிதாவாகிய தேவனுக்கிட்ட இருந்து பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டாருங்க. ஒருத்தர் சொல்லுவார், நல்ல போதகரே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாருங்க, என்னையப்பா நல்லவேன்னு சொல்கிற, பிதா ஒருவரை தவிர நல்லவர் ஒருத்தர் இல்லையே. அப்போ எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு? இவர் பார்த்தாரு. இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது, இந்த பூமியில் மனுஷங்க விழுந்து போகும்போது, இந்த ஜனங்களை மறுபடியும் அவர் அன்பு கூர்ந்தது, இது எல்லாத்தையும் அப்படியே கவனிக்கிறார். எங்கள் அப்பா மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. என்ன போய் இவர் நல்லவர் தான், ஆனால் இவர் சொல்கிறாரு எங்கள் அப்பாவை விட நல்லவர். ஏன் நான் நல்லவராக இருக்கிறேன்? எங்கள் அப்பா நல்லவராக இருக்கிறதுனால அவரை பார்த்து பார்த்து நான் என்ன ஆயிட்டேன், நல்லவராக இருக்கிறேன். அதுதான் அங்கே சொல்ல வர்றார். என் பிதா ஒருவரை தவிர நல்லவர் ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் என்னவா இருக்கிறாருங்க, ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலர்களில் நமக்கு மிக சிறந்த ரோல் மாடல்னா யாருங்க? அப்போஸ்தலன் பவுல். அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு ரோல் மாடல் இருந்திருக்கிறாங்க. யார் தெரியுங்களா? இதான் சகோதரிகளினுடைய பங்கு எவ்வளோ பெருசு பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் ஒரு மிகப்பெரிய ஊழியன், அநேக இடங்களுக்கு சென்று ஊழியம் செஞ்சவர். இவருக்கு ஒரு ரோல் மாடல் இருந்திருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரோமர் 16 அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 16:13. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். இங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? ரூப் அப்படிங்கிற ஒருத்தரை சொல்லிட்டு எனக்கும் தாயாகி, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் அப்படிங்கிறாரு. இப்போ ரூப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இவருடைய அம்மா இருக்காங்க. இந்த அம்மாவை பவுல் என்னன்னு சொல்கிறாரு, எனக்கும் அவங்க அம்மா. அப்போ அந்த அளவுக்கு இந்த அம்மா என்ன இருந்திருக்கிறாங்க. ஏன்னா பவுல் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ஏற்றுக்க மாட்டாருங்க. கொஞ்சம் ஒரு முரண்பாடாக தெரிஞ்சால் கழட்டி விட்டுருவாருங்க. அந்த மாதிரி ஆள் தான் பவுல். ஆனால் இங்கே அப்போஸ்தலன் பவுல் ரூப் உன்னுடைய அம்மா இருக்காங்களே அவங்க எனக்கும் அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அம்மா பவுலுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக இருந்திருக்கிறாங்க. யார் இந்த அம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அந்த கடைசி மணி நேரத்தில் சிலுவையை தூக்கிக்கிட்டு வருவார் இல்லைங்களா? அப்படி சிலுவையை தூக்கிக்கிட்டு வரும்போது டக்குன்னு வெளியிலேருந்து வந்த ஒரு ஆளை பிடிச்சி இழுத்து நீ கொஞ்சம் இவருக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. யாருங்க? என்ன சீமோன்? சிரேனே ஊரானாகிய சீமோன் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? இவர் அந்த சிலுவையை கொஞ்சம் தான் பிடிச்சி ஹெல்ப் பண்ணாராம். ஏன்னா சிலுவையை முழுக்க யார் தான் சுமக்கணும்?
இயேசு கிறிஸ்தா சுமக்கணும். ஆனால் சிரேனை ஊர் சீமோனுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிச்சு. லைட்டாக தூக்கி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாருங்க. சரிங்களா? இப்படி ஹெல்ப் பண்ணும்போதே இவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துடுச்சு சிரேனை ஊர் சீமோனுக்கு. அதுக்கப்புறம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் ஒரு இதுதான், யூகம்தான். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, இவ்வளவு நாள் இவரை நம்ம தெரிஞ்சுக்கலையே அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இவர் எங்கே தெரியுங்களா போய் சேர்ந்துட்டாரு? எங்கே போய் சேர்ந்துருப்பாரு? சிரேனைக்கு தானே போய் சேர்ந்துருப்பாரு. சிரேனை ஊருக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன உடனே அவங்க மனைவி பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னைக்கு நான் பஸ்கா பண்டிகைக்கு அங்கே போயிருந்தப்ப அவருடைய சிலுவையை தூக்கக்கூடிய, கொஞ்சம் தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு, அவர் தான் எனக்கு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார்னா, இவர் முதலாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கு என்ன தெரியுங்களா பண்ணிட்டார், மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி அவங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்திட்டார். இப்போ இவங்க என்ன ஆயிடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஆண்டவருக்குள்ளே வளர்ந்துருக்குறாங்க. இப்போ வளர்ந்த பின்னாடி இந்த சிரேனை ஊர் சீமோனுடைய மனைவி இருக்காங்க தெரியுங்களா, அவங்க சத்தியத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிக்குள்ளே போயிருக்கிறாங்க. இவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்குன்னா, அப்போஸ்தலன் பவுலுக்கு கிடைச்சிருக்கு. அவர் சிரேனை ஊர் சீமோனுடைய மனைவி இருக்காங்க பாருங்க, அவங்கள தன்னுடைய ஆவிக்குரிய தாயாக எடுத்துக்கிட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா பாராட்டுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்த வசனத்துக்கும் இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே பிரதர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? வசனம் போட்டாங்களா? சரி, இப்போ வாசிங்க மார்க் 15:21. சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார். இதுவரைக்கும் நம்ம எதைத்தான் யோசிச்சிருப்போம்னா, சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள்ங்கிறத நம்ம ரொம்ப கருத்தாக படிச்சிருப்போம். ஆனால் எதை நம்ம விட்டுருப்போம்? ஏன்னா எப்போவுமே அவனை பெற்றான், அவனை பெற்றானாலே அந்த அதிகாரம் என்னவாயிடும் நம்ம படிச்சுக்கிட்டு வரும்போது, இதை எதுக்கு அடுத்த வசனத்துக்கு அடுத்த அதிகாரத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு போயிடுவோம். அதனால் இந்த பேருங்களை நம்ம அவ்வளவா என்ன பண்ண மாட்டோம், கவனிக்க மாட்டோம். ஆனால் இங்கே பாருங்க, சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன், அந்த ரூப் இருக்கிறார் இல்லைங்களா, இவரை தான் அங்கே நம்ம ரோமர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது ரூப்பை பற்றி சொல்லும்போது, உன் தாயாகிய அந்த வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிக்கலாங்களா? வாசிங்க அந்த வசனம், ரோமர் 16:13. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும், பாத்தீங்களா, இவர் கர்த்தருக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார் அந்த ரூப். அப்புறம் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும். யார் இந்த தாய்? சிரேனை ஊர் சீமோனுடைய மனைவி. நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியல. கணவர் சபைக்கு வந்தா என்ன ஆகுவாங்க? வருவாங்க. கணவர் சபைக்கு வரலன்னு என்ன பண்ண மாட்டாங்க? வர மாட்டாங்க. பாருங்க, இந்த சிரேனை ஊர் சீமோன் இறந்துட்டாரு, ஆனா இந்த அம்மா சத்தியத்தில் என்ன ஆயிடுக்கிறாங்க? மிகப்பெரிய சாட்சிங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளுக்குள்ள இது போகுதுன்னு எனக்கு தெரியல. மிகப்பெரிய சாட்சி இது. அப்போஸ்தலன் பவுல் இந்த அளவுக்கு சாட்சி கொடுக்குறாருன்னா அவ்வளவு ஈஸியாக கொடுக்க மாட்டாரு. அப்போ தன் கணவன் மரிச்சாலும் இந்த அம்மா ஆண்டவருக்குள்ள வளர்ந்துருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு என்னுடைய கணவர் இருக்கிறதுனால நான் அந்த சத்தியத்தில் இருக்கிறேங்க. என் கணவர் இல்லைன்னா யார் என்னை சபைக்கு கூட்டிகிட்டு போவா? நான் எங்கே சபைக்கு போவேன்? நான் எப்படி வருவேன்? இப்படி ஏதாவது நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு இந்த அளவுக்கு சத்தியமே இல்லாத ஜனங்கள் ஏதோ ஒரு பாட்டை பாடி ஒரு கையை தட்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டு அப்படி வர்றதுக்கு அவங்க எடுக்கிற பிரயாசங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் சாத்தானுக்கு நல்லா தெரியும், நம்ம சத்தியம் கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம குடும்ப வாழ்க்கை எல்லாமே மாறிடுங்கிறதுனால நம்மளை இந்த சத்தியத்தை கேட்க விடாமல் தடை பண்ணுகிறதுக்கு சாத்தான் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு அங்கே தயாராக இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படிப்பட்டதா அங்கே இருக்குது. அப்போ பாருங்க, முன்மாதிரிகளுக்கு ஒரு முன்மாதிரி அங்கே இருந்ததை பார்க்குறோம். நபர்களுக்கு மட்டும் இல்லை, சபைக்கு சபை முன்மாதிரியாக இருந்திருக்குங்க. வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1:6-7 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1:6 மற்றும் 7. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட பாருங்க, இந்த தெசலோனிக்கேய சபை, அந்த சபை மிகுந்த உபத்திரவத்தில் இருந்திருக்கிறாங்க. அந்த சபையை குறித்து பவுல் சொல்லும்போது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே ஆனால் சந்தோஷமா இருந்திருக்கிறீங்க. எப்படிங்க பிரதர்ஸ் கஷ்டமான நேரத்தில் சந்தோஷமா இருக்க முடியும்னா, அது வெளிப்பிரகாரமான சூழ்நிலையில் வந்த சந்தோஷம் இல்லை, உள்ளுக்குள்ள தேவன் கொடுத்துட்ட சந்தோஷமா.
பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு அப்படியே சத்தியத்தை ஏத்துக்கிட்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, பாருங்க, சத்தியம் ஊழியம் செய்கிற சகோதரர்களையும் பின்பற்றி இருக்கிறாங்க, ஆண்டவரையும் பின்பற்றி இருக்கிறாங்க. இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். இது தெசலோனிக்கே சபை. இப்ப கோயமுத்தூர் மேட்பாளையத்தை வச்சுக்கலாமே, இந்த பக்கம் ஒன்று வந்து மக்கதோனியா, இன்னொன்று அகாயான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிற மக்கதோனியா சபை இங்கே இருக்கிற தெசலோனிக்கே சபையை பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற அகாயா சபை தெசலோனிக்கே சபையை பார்க்குறாங்க. என்ன விசுவாசம் தெரியுமா அந்த தெசலோனிக்கே சபை விசுவாசிகளுக்கு? அவ்வளோ கஷ்டம் பிரதர், ஆனால் சத்தியத்துக்காக அப்படி நிற்கிறாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் இவங்களை பார்த்து என்ன ஆனாங்களாம், இருந்தா தெசலோனிக்கே சபை மாதிரி இருக்கணுங்க பிரதர், அப்படி இருக்காங்க தெரியுமா அந்த பிரதர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்களாம். இந்த தெசலோனிக்கே சபைக்கு இன்னொரு சபை முன்மாதிரியாக இருந்துச்சான். அது எது தெரியுங்களா? அப்போஸ்தலர் 17:11. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். தெசலோனிக்கே சபை மிக சிறந்த சபை. ஆனா இன்னொரு சபை இந்த பக்கம் ஈரோடுன்னு வச்சுக்கோமே, இந்த பக்கம் ஒரு சபை இருக்கு. அது எதுங்க? பெரேயா. இந்த சபை தெசலோனிக்கே சபைக்கு என்னவா இருக்கான்? ஒரு ரோல் மாடலா இருக்கான். எந்த விஷயத்துல அப்படின்னா, அந்த பட்டணத்தார், இந்த பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அவ்வளோ சந்தோஷமா சத்தியம் கேட்கறதுக்கு. நம்மளாம் பெரிய பட்டணத்தார் தானே, சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா, பிரதர் சொன்ன மாதிரி தான் பைபிளில் இருக்கா அப்படின்னு சொல்லி மாதந்தோறும் எல்லாம் இருக்கீங்கல்ல, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் டெய்லி என்ன பண்ணியிருக்கேன், வாரத்தில் ஒரு நாள் கூடுக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சப்ஜெக்டை கேட்டுட்டு எனக்கு ஆத்திரம் ஆமேன்னு சோத்திரமெல்லாம் போடாமல் அந்த என்ன சப்ஜெக்ட் கேட்டாங்களோ அதை போய் உட்காந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தனியாக தியானிச்சிருக்கிறாங்க. போன வாரம் இங்கே என்ன சப்ஜெக்டு இருங்க, போன வாரம் ஃபஸ்ட்டு யார் நான் வந்தேனான்னு யோசிக்கிறேன், அப்புறம் என்ன சப்ஜெக்டுன்னு யோசிக்கிறேன், அப்புறம் அதை பற்றி ஞாயிற்றுக்கிழமை மறுபடி தியானிச்சேனான்னு யோசிக்கிறேன், திங்கக்கிழமை அதை பற்றி யோசிச்சேனான்னு தியானிக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரேயா பட்டணத்தார் நம்மளை மாதிரி இல்லைங்க, கேட்ட சத்தியங்களை தினந்தோறும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மன வாஞ்சியோட ஆராய்ச்சி பார்த்துருக்குறாங்க. இதில் தெசலோனிக்கே சபைக்கு இவங்க ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், ரோல் மாடல்களுக்கு ரோல் மாடல்கள் என்ன இருக்கிறாங்க, முன்மாதிரிக்கு முன்மாதிரி அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி மற்றவங்களையே முன்மாதிரியாக ரோல் மாடலாக பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு இப்போ எங்கே போயிடலாம், நமக்குள்ளே வந்துடலாம். சரிங்களா? இப்படி அநேக முன்மாதிரிகளுக்கு முன்மாதிரிகள் வேதத்தில் இருக்கும்போது தேவன் இன்னைக்கு நம்மளை எதுக்கு தெரியுங்களா அழைச்சிருக்கிறார்? நாம் மற்றவங்களுக்கு என்னவா இருக்கணும், ஒரு முன்மாதிரிகளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அழைச்சிருக்கிறார். அப்போ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யாருக்கு நம்ம முன்மாதிரிகளாக இருக்கணும், எங்கே முன்மாதிரிகளாக இருக்கணும், எப்படிப்பட்ட முன்மாதிரிகளாக இருக்கணும், அப்படி நாம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரிகளாக ஜீவிக்கும்போது தேவன் நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் என்ன, இதைத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம இந்த பாடத்தை முடிக்கலாம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ யாருக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணும், எங்கே முன்மாதிரியாக இருக்கணும், எப்படிப்பட்ட முன்மாதிரியாக இருக்கணும், அப்படி நாம் இருக்கும்போது தேவன் நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் என்னங்கிறத ஒரு வசனத்திலேயே சொல்லிட்டாரு. அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த வசனம் தாங்க நம்மளுடைய பாடத்தினுடைய கருப்பொருள். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாருக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணும், எங்கே முன்மாதிரியாக இருக்கணும், எப்படிப்பட்ட முன்மாதிரியாக இருக்கணுங்கிறத இந்த ஒரு வசனத்தில் நமக்கு சொல்லிட்டாரு. தேவன் நம்ம எல்லாருக்கும் நம்ம கிறிஸ்தவர்களாக
பிதாவாகிய தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட உடனே தேவன் நமக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி என்ன தெரியுங்களா? அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுக்குறார். எதுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை தர்றார் அப்படின்னா, அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்னாடி நாம் அவருக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். அதுக்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியை தர்றாருங்க, வேறு எதுக்கும் இல்லை. சரிங்களா? அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீசர்களுக்கு சொல்லும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இது சீசர்களுக்கு அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. இது அப்படியே அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சுங்க. அவங்க ஃபஸ்ட்டு எருசலேமில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா சத்தியம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதேயா முழுவதும் சத்தியம் சொன்னாங்க. அப்புறம் சமாரியாவுக்கு சத்தியம் சொன்னாங்க. அப்புறம் உலகம் முழுக்க என்னன்னானுங்க போய் சத்தியம் சொன்னாங்க. நம்ம ஊருக்கு யார் வந்தா? தோமா வந்தார். இப்படி எல்லாரும் அநேக ஊர்களுக்கு போய் சத்தியங்கள் சொன்னாங்க. இது அப்படியே நேரடியாக அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் இன்னைக்கு போய் எருசலேமில் சாட்சியாக இருக்க முடியாது. நாம் இன்னைக்கு யூதேயாவில் போய் சாட்சியாக இருக்க முடியாது. நம்ம சமாரியாவுக்கெல்லாம் போகிற அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. அடுத்து நிச்சயமாக நம்ம எதை செய்யவே முடியாது. பூமியின் கடைசி பரியந்தமும் போய் என்ன பண்ண முடியாது, ஆண்டவருக்கு நம்ம சாட்சியாக இருக்க முடியாது. ஆனால் இதை நம்ம அடையாள பாஷையில் என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். அப்போ அடையாள பாஷையில் நம்ம பார்க்கும்போது எருசலேம் எதை அடையாளப்படுத்துது, யூதேயா எதை அடையாளப்படுத்துது, சமாரியா எதை அடையாளப்படுத்துது, அடுத்து நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொன்னார் இல்லைங்களா, அது எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிறது எருசலேம். எருசலேம் எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய வீடு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெத்லகேம்ங்கிறது வீடு. இங்கே நம்ம அடையாளத்தில் எருசலேம் அப்படிங்கிறது இங்கே எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா நம்மளுடைய வீட்டை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அன்னைக்கு சீசர்கள் இருந்த இடம் எருசலேம். அப்போ இன்னைக்கு நாம் இருக்கிறது முதலாவது எங்கே இருக்கிறோம்? எல்லோரும் எங்கே இருக்கிறோம்? வீட்டில் தான் இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ எருசலேம் அப்படிங்கிறது நாம் இருக்கக்கூடிய வீடை அங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ முதலாவது நாம் எங்கே முன்மாதிரிகளாக இருக்கணும், எங்கே ஒரு மாதிரியாக இருக்கணும்? இல்லைங்களா? நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும்னா ஒரு முன்மாதிரி உள்ளவர்களாக நாம் இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது அவர்களுடைய வீட்டில் அவங்க ஒரு ரோல் மாடலாக ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அப்படி வீட்டில் யாராவது முன்மாதிரியாக இருக்கிற மாதிரி வேதத்தில் ஏதாவது வசனங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள். பொதுவாக முன்மாதிரின உடனே நம்மளுடைய மைண்டு வீட்டில் யார் மேலே தான் திரும்புனா சகோதரர்கள் பக்கம்தான் திரும்புங்க. ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ஒரு வசனம் இருக்குது. தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:5 பாருங்கள். இங்கே ஒரு ரோல் மாடலை பற்றி அங்கே பவுல் சொல்கிறாரு. 2 தீமோத்தேயு 1:5 வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். லீஸ்திரா பட்டணத்துக்கு அப்போஸ்தலன் பவுல் போகிறாரு. அங்கே ஒரு வீட்டுக்கு போகிறாருங்க. அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி இருக்கிறாங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு பையன் இருக்கிறாரு. அந்த பையன் தான் தீமோத்தேயு. தீமோத்தேயுவை பார்த்தா ஆண்டவருக்குள்ளே அப்படி இருக்கிறாருங்க. சிறு வயதில் இருந்தே ஒரு விசுவாசத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு மகனாக அவர் இருக்கிறார். எப்படி இவர் இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது, இவர் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணம் யாருன்னா அவங்க அம்மா. எப்படிம்மா நீங்கள் இப்படி உங்கள் பையனை வளர்த்துட்டீங்க அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா அப்படி வளர்றதுக்கு காரணம் யாருங்க? அவங்க அம்மா. வாழையடி வாழையாக என்ன ஆகிடுக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை, விசுவாசம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை அவங்க அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர், அதில் விசேஷமாக சகோதரிகளினுடைய பங்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்குது? நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்குறதுக்கு எந்த அளவுக்கு பிரயாசம் எடுக்கிறீங்க? ஒரு சமயம் ஒன்றை நான் அந்த வீட்டில் ஒரு பாட்டியாக வச்சுருந்தேனே, ஒன்றை நான் அந்த வீட்டில் ஒரு அம்மாவாக வச்சுருந்தேனே, நீ உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வளர்க்குறதுக்கு நீ என்ன பிரயாசம் எடுத்த, என்ன முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த? ஏன்னா என்ன பிரயாசம்னு எடுத்த அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம்.
எவ்வளவு பிரயாசம் எடுத்தேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் தட்டி எந்திரா, பைபிள் படிடா, ஜெபம் பண்ணுறான்னு எவ்வளோ பிரயாசம் எடுத்தேன். ஞாயிற்றுக்கிழமைனா அவன் தூங்கினாலும் பிடிச்சி இழுத்து சபைக்கு கூட்டிக்கிட்டு வந்த பாடு எனக்கு தானே தெரியும். எவ்வளோ பிரயாசம் எடுத்திருக்கேன், ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் திருப்பி நீங்கள் அதை எந்த அளவுக்கு செஞ்சீங்கன்னு கேட்டுட்டாருன்னு வைங்க, என்ன சொல்லுவோம்? பிள்ளைகள் பைபிள் படிக்கணும்னு ஆசைப்படுகிற எத்தனை பெற்றோர் நாம் அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக பைபிள் படிக்கிறவங்களாக இருந்தோம்? பிள்ளைங்க ஜெபம் பண்ணணும்னு வலியுறுத்தின நாம் பிள்ளைகள் பார்வையில் எந்த அளவுக்கு ஜெபிக்கக்கூடியவங்களா நம்ம இருந்தோம்? நீ போய் ஜெபம் பண்ணு, இந்தா வந்துடுறேன், அம்மா வந்துடுறேன், நீ போய் என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, பைபிள்லாம் வாசிட்டு ஜெபம் பண்ணிட்டல போ. நான் என் விரலினாலும் தொட மாட்டேன், அப்படி ஏதாவது இருந்துடுறோமா? அப்போ நம்ம பிள்ளைகள் ஒரு நல்ல ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வளரணும்னு ஆசைப்பட்டோம்னா சொல்லி அல்ல, செயலில் நம்ம காட்டக்கூடியவங்களாக இருக்கணுங்க. நம்ம பிள்ளைகள் சொல்லணும், எங்கள் அம்மா ஒரு நல்ல ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு தாய். நான் எங்கே வெளியே கிளம்புனாலும் எங்கள் அம்மா என்னை ஜெபம் பண்ணி தான் அனுப்பிச்சி வைப்பாங்க. எங்கள் அம்மா எனக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணக்கூடியவங்க. அவங்க சாட்சி கொடுக்கணுங்க நம்மளை குறித்து. இங்கே வேதம் சொல்லுது, தீமோத்தேயுனுடைய அம்மா சாட்சி நிறைஞ்சவங்களாக இருந்தாங்க. அம்மாவுடைய அம்மா மிகப்பெரிய சாட்சி நிறைஞ்சவங்களாக இருந்தாங்க. அப்போ நம்மளுடைய வீடு நாம் முன்மாதிரிகளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடமாக இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு. இந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க. ஆதியாகமம் 26 அதிகாரம் 4 மற்றும் 5. ஆதியாகமம் 26 4 மற்றும் 5. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நேமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ போதும் போதும் போதும். பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பாருங்க, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். யார் யாருக்கு சொல்கிறா? இதுக்கு மேலே இருக்க வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாருங்க. ஈசாக்கை கூப்பிட்டு, ஈசாக்கு இங்கே வா, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டார் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு கிட்ட ஆபிரகாமை பற்றி தேவன் சொல்கிற வார்த்தைங்க இது. இதுக்கு மேலே இருக்க வசனங்களை பார்த்தா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இங்கே பையனை கூப்பிட்டு பையன்கிட்ட அப்பாவை பற்றி யார் சொல்கிறா? தேவன் சொல்கிறார். ஈசாக்கு உங்கள் அப்பா இருக்கிறாரு ஆபிரகாம், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் சொன்னால் அந்த வார்த்தைக்கு அப்படியே என்ன பண்ணுவார்? கீழ்ப்படிவார். என்னுடைய விதிகளுக்கு என்னுடைய கற்பனைகளுக்கு என் நியமங்களுக்கு என்ன பண்ணுவார்? பிரமாணங்களுக்கு அப்படியே கை கொள்ளுவார் தெரியுமா? ஈசாக்குக்கு ஒரு ரோல் மாடலை ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறார். யார? ஆபிரகாம்ங்கிறத விட இன்னும் நல்லா சொன்னால் எப்படி சொல்லலாம்? அவங்க அப்பாவை. ஈசாக்கை கூப்பிட்டு அவங்க அப்பாவை பாருன்னு சொல்கிறாரு. உங்கள் அப்பா மாதிரி நீ இருக்கணும்னு சொல்கிறாரு. இன்னொரு வசனம் பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். 1 ராஜாக்கள் 9:4. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். இது யார் யாருக்கு சொன்னது? தேவன் சாலமோனுக்கு தாவீதை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் சாலமோன் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் எப்படி சொல்கிறாரு? மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. பாருங்க, இங்கே சாலமோனுக்கு ஒரு ரோல் மாடலை காமிக்கிறார். யாரை காமிக்கிறாரு? அவங்க அப்பாவை காமிக்கிறாரு. பாரு சாலமோன், உங்கள் அப்பா தாவீதை போல நீ எனக்கு பிரியமாக நடந்தீங்கன்னா உங்கள் அப்பாவை ஆசீர்வதித்தது போல நான் என்ன பண்ணுவேன்? உன்னையும் ஆசீர்வதிப்பேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே ஒரு சில பசங்களுக்கு அவங்க அப்பாவை என்ன பண்ணுறாரு? உங்கள் அப்பா மாதிரி நீ நடந்தீங்கன்னா நான் ஒன்று ஆசீர்வதிப்பேங்கிறாரு. இதில் நமக்கு என்ன பாடம்? இன்னைக்கு தேவன் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளை சுட்டி காட்ட முடியுமா? உங்கள் அம்மாவை பாரு, உங்கள் அம்மா மாதிரி நீ நடந்தீங்கன்னா போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் அப்பாவை பாரு, உங்கள் அப்பா நடக்கிற மாதிரி நீ நடந்தேன்னு வையே போதும்.
அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மளுடைய வாழ்க்கை முறை இன்னைக்கு இருக்குதா? தேவன் இன்னைக்கு நம்மளை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சுட்டி காட்ட முடியுமா? தப்பி தவறி உங்க அப்பா மாதிரி மட்டும் நீ என்ன ஆயிடாத, வளர்ந்துடாத, அவ்வளவுதான். நீ உங்க அம்மா மாதிரி என்ன ஆயிடாத, வளர்ந்துடாத, நீ அவ்வளவுதான். இப்படி ஏதாவது சுட்டி காமிச்சிருவாருங்களா? தேவன் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒருத்தரை சுட்டி காமிக்கணும்னா யாரை சுட்டி காமிச்சா சரியா இருக்கும்? அது பிரதர், அந்த பிரதரை சுட்டி காமிச்சா ஓரளவுக்கு சரியா இருக்கும், இந்த சிஸ்டரை சுட்டி காமிச்சா சரியா இருக்கும், என்னையெல்லாம் சுட்டி காமிச்சா எங்க? அப்புறம் எதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அப்பா அம்மாவா இருக்கணும்? இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்ல கவனிங்க. தேவன் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளை சுட்டி காமிக்கணும்னு ஆசைப்படுகிறார். ஒரு சமயம் இதுவரைக்கும் நம்ம அப்படி இல்லாமல் கூட இருந்துடலாம். இனி அந்த ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்குவோம். அதுக்கு தான் இந்த சத்தியம், ஏதோ குற்றப்படுத்துறதுக்காக இல்லை. இனி தேவன் என் பிள்ளைக்கு ஒருத்தரை சுட்டி காமிக்கணும்னு நினைச்சாருன்னா அது நானா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், நான் வாழ்கிற வாழ்க்கை என் பிள்ளை வாழ்ந்தா போதுங்க, இதை விட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணுங்கிற அவசியம் இல்லை. நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறனோ அந்த வாழ்க்கை என் பிள்ளை வாழ்ந்தா போதுங்கன்னு இங்கே யாராவது நம்ம சொல்கிறதுக்கு இருக்கிறோமா? என்ன மாதிரியா? ஐயோ, நான் வீட்டில் ஒரு மாதிரி பேசுவேன், அப்படியே வெளியே போய் மாற்றி பேசுவேன், இது மாதிரி என் பிள்ளை வளர்ந்தா அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், என் மாதிரி என் பிள்ளை வளர்ந்தாலே போதும், எனக்கு திருப்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருந்தோம்னா, அதாவது நம்ம 100% இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் நமக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும் இல்லைங்களா? நம்ம எவ்வளோ உத்தமர்கள், எவ்வளவு நல்லவர்கள்ங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை போதுங்க, எனக்கு ஏதாவது ஒரு சின்ன காரியம் செஞ்சால் கூட ஆண்டவர் பார்த்துட்ருக்கிறாரே, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருக்கே, இது என் பிள்ளைக்கு இருந்துட்டா போதுங்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளும் வளரணும். ஆனால் அந்த எண்ணத்தை சொல்ல வரேன், இது நமக்குள்ளே இருந்துட்டா நாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். ரெண்டாவது, நாம் ரோல் மாடலாக முன்மாதிரியாக இருக்க வேண்டிய இடம் எது தெரியுங்களா? எருசலேம், அடுத்து யூதேயா. யூதேயா எதை அடையாளப்படுத்துறதுன்னா அங்கே தான் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் இருந்தாங்க. எருசலேமில் சீசர்கள் இருந்தாங்க, யூதேயாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் இருந்தாங்க. அது எதை குறிக்குதுன்னா ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் இருக்கிற இடம். அது எதுங்க? சபை. முதலாவது நம்மளுடைய வீட்டில் நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். வீட்டில் ரோல் மாடலாக இல்லாமல் நம்ம சபையில் ஒரு ரோல் மாடலாக இருந்து பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் சபையில் ரோல் மாடலாக முன்மாதிரியாக இருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. சபைக்கு வர்றதுல இருக்கட்டும், போகிறதுலையா இருக்கட்டும், மற்றவங்கக்கிட்ட பேசுகிற விஷயத்துலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு ஒரு உணர்வோடு இருக்கிறாங்க. ஐயோ, அந்த பிரதர் பார்த்துட்டு இருக்கிறாரு, இந்த சிஸ்டர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன நினைப்பாங்க என்னை பற்றி, அதனால நான் எப்படி இருக்கணும், அந்த ஒரு உணர்வு சபையில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஆனால் வீட்டுக்கு போயிட்டா ஆளே தலைகீழாக மாறிடுறாங்க. ஆனால் எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கிறா? தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுக்காக சபையில் நான் இப்படியே இருக்கிறேன், வீட்லேயும் போய் இப்படியே தான் இருப்பேன், இப்படியே தான் இருப்பேன், சபைக்கு வந்தால் பைபிளோடு வந்துக்கிட்டு இருக்கிறேன், வீட்டுக்கும் போய் இப்படியே தான் இருப்பேன், கிச்சனுக்கு போனாலும் பெட்ரூமுக்கு போனாலும் ஹாலுக்கு வந்தாலும், அப்படி சொல்ல வரலைங்க. இயல்பாக இருக்கலாம், நகைச்சுவைகள் நல்லா பேசலாம், உலக பிரகாரமான விஷயங்கள் கூட நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கொள்ளலாம். குடும்பத்தில் நம்ம நகைச்சுவை நிறைஞ்சவங்களாக இருந்தால் தான் அந்த குடும்பம் எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். வீட்டிலையும் அப்படியே இருந்தோன்னு வைங்க, வீடு என்னவாயிடும், சுடுகாடாக மாறிடுங்க. நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். நான் பேசுகிற எல்லா வார்த்தையும் தேவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்கிற உணர்வு இருக்கணுங்க. அப்போ முதலாவது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வீட்டில் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி உள்ள கணவனா, மனைவியா, பிள்ளையா, பெற்றோரா நாம் இருக்கணும். அடுத்து சபையில் வரும்போது நாம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரிகளாக இருக்கணும். ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 5:3. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கே மாதிரிகளாகவும்
கண்காணிப்பு செய்யுங்கள். மந்தைக்கு மாதிரிகளாகவும். இது ஏதோ சபையினுடைய மூப்பர் அவங்களுக்கு தான் இது சொல்லப்பட்டிருக்கு, அப்படி இல்லைங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது சொல்லப்பட்ட வார்த்தை. நம்ம எல்லாருமே மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். மந்தைங்கும் போது எல்லாருமே ஆடுகள், எல்லாருமே சகோதர சகோதரிகள். இப்போ நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் இங்கே வர நம்ம சகோதர சகோதரிகள்கிட்ட என்கிட்ட இருந்து பிரதர் சிஸ்டர் இந்த ஒரு நல்ல காரியத்தை கற்றுக்கலாம் பிரதர் அப்படின்னா எதை சொல்லுவோம்? யாரும் சொல்ல வேண்டாம், நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். பிரதர், நான் இந்த சபைக்கு வந்து போயிட்டுருக்கேன் பிரதர், என்கிட்ட இருந்து இந்த ஒரு நல்ல விஷயத்தை இங்கே எல்லாரும் கற்றுக்கலாம் பிரதர் அப்படின்னு கேட்டால் எந்த விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியும்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்மளுடைய ஆராதனை நேரம் எத்தனை மணிங்க? 10 மணின்னு வச்சுக்கோமே. அப்போ 10 மணி அப்படிங்கும்போது நம்ம 10 மணிக்கு எல்லோரும் வந்துடுறோம். சரி, முடிஞ்ச உடனே எல்லோரும் போகிறோம். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம வர்றோம், இங்கே செலவழிச்சிட்டு போகிறோம். இப்படி வந்து போகிற நம்மளை பார்த்து இந்த பிரதர்கிட்ட இருந்து இந்த சிஸ்டர்கிட்ட இருந்து நாங்கள் இந்த நல்ல விஷயத்தை நான் கற்றுக்கலான்னா நம்ம மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்குவோம், இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் பிரதர், இது நல்லாயிருக்கும். இவர் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, இந்த சிஸ்டர் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அவ்வளவு எல்லாம் இருக்கீங்களா? இவங்க வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. எவ்வளவு இவங்க அவ்வளவு நல்லவங்களா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம வந்து போகிறது தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியணும். ஓ, இன்னைக்கு அந்த பிரதர் வரலையா? ஐயோ, எனக்கு தெரியவே இல்லையே. ஐயோ, அந்த சிஸ்டர் இன்னைக்கு வரலையா? எனக்கு தெரியவே இல்லையே. அப்படி இருக்கவே கூடாதுங்க. சகோதரர், மூத்த சகோதரர் இதை குறித்து சொல்லும்போது சபையில் இருக்கிற ஒரு பரிசுத்தவான் இறந்தால் அந்த சபைக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கணுமா? ஐயோ, அந்த பிரதர் இறந்துட்டாரே, நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஐயோ, அந்த சிஸ்டர் இறந்துட்டாங்களா, என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி ஒரு இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணுமா அவங்களுடைய சபை வாழ்க்கை. நம்ம இருக்கிறதுனால சபையில் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். அப்போ மந்தைக்கு மாதிரிகளாக நாம் இருக்கணும். 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. யாரும் நம்மளை அசட்டை பண்ணக்கூடாது. அந்த பிரதர் அப்படித்தாங்க பேசுவார், அப்படித்தாங்க வருவார் போவார், அவர் சும்மா பேசுறதோட சரிங்க, அவரையெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாதுங்க. அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்னா அந்த மாதிரியா இருங்கிற இடத்துக்கு முன்னாடி நம்ம சேர்த்துக்கிறோம், ஒருன்னு சேர்த்துக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அநேக நேரங்களில் ஒரு மாதிரியா இருக்கிறோம். சரிங்களா? இப்படி நம்ம இருந்துடக்கூடாதுங்க. மாதிரியா இருக்கணும், ஒரு சாட்சியா நம்ம இருக்கணும். இதைத்தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். முதலாவது, வீட்டில் நாம் ஒரு முன்மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை, சபையில் ஒரு முன்மாதிரி உள்ள வாழ்க்கை. நம்மளை பார்த்து மற்றவங்க என்ன ஆகணும்னா பக்தி விருத்தி அடையணுங்க. நம்மளை பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மற்றவர்கள் நம்மை பார்த்து பக்தி விருத்தி அடையணும். ரோமர் 15:2. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். மற்றவர்கள் நம்மை பார்த்து பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவர்களுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3:7-9 வரைக்கும் இருக்கு. 9வது வசனம் நீங்க வாசிச்சிருங்க. உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். இங்க அப்போஸ்தலன் பவுல் நிறைய காரியங்கள் சொல்றாரு. நாங்க ஒழுங்கற்று நடக்கல, எங்க சொந்த கையினால வேலை செஞ்சு நாங்க ஊழியம் செஞ்சோம், அப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் இங்க சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு நாங்க செஞ்சோம்னா, நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படி செஞ்சோம். என்கிட்ட இருக்கிற இந்த கேரக்டரை பார்த்து மற்றவங்க இடறி போயிடுவாங்களோ, விழுந்து போயிடுவாங்களோ, அப்படி ஆயிடக்கூடாது. நான் மற்றவர்களுக்காக என்னை மாற்றிக்கிறேன், இந்த விஷயத்தில் என்னை சரி பண்ணிக்கிறேங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு வளர்ச்சியாக அங்கே இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ முதலாவது நம்மளுடைய வீடு நாம் முன்மாதிரியாக இருக்கணும். 2வது நாம் செல்கிற சபை நாம் அங்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சமாரியா, அது எதை அடையாளப்படுத்துதுன்னா புறஜாதிகள், தேவனை அறியாத ஜனங்கள் இருக்கிற இடம். அது எது? நம்ம பக்கத்து வீடு, நம்ம வேலை செய்கிற இடம்,
நம்ம வரவு செலவு வைத்திருக்கிற இடங்கள், மளிகை கடை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, தொடர்பு உலகத்தில் தொடர்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சமாரியா. அப்போ தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு ரோல் மாடலாக அங்கே இருக்கணும். வசன வாச்சர்லாம் 2 கொரிந்தியர் 8:21. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, ஏதோ ஆண்டவருக்கு முன்னாடி மாத்திரம் இல்லை, மனுஷருக்கு முன்பாகவும், ஏதோ சகோதர சகோதரிகளுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுகிறோம். யோகியமானவைகளை செய்ய நாடுகிறோம். யோகியமானவங்க, அந்த ஒரு பிரதர் வந்துட்டு போறாரு இல்லைங்களா, அவங்க யோகியமானவங்க. அதான் ஒரு சம்பவம் இருக்கு. என்ன பண்ணாராம், ஒரு பெட்டி கடை, அதாவது ஒரு சாதாரண சின்ன கடை. அந்த கடையில் வந்து ஒரு கிறிஸ்தவர் வந்து டெய்லி என்ன பண்ணுவாராம், வந்து நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு போவாருங்களாம். சரிங்களா? இப்படி ரெகுலராக வந்து வாங்கிட்டு போகும்போது இவர் வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரம். இவர் டெய்லி வாக்கிங் போகிறவர் என்ன பண்ணுவார்னா, வருவார், வாக்கிங் வருவார், அப்படியே அந்த கடைக்கு வருவார், நியூஸ் பேப்பர் வாங்குவார், போயிடுவார். இப்படி ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 2 கிலோமீட்டர் தூரம் இவர் போயிட்டு மறுபடி வந்திருக்கிறார் கடைக்கு காலையிலேயே. என்ன சார், ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா, ஏதாவது வாங்காம விட்டீங்களான்னா, அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இல்லைங்க, நீங்கள் எனக்கு நியூஸ் பேப்பர் கொடுத்தீங்க இல்லைங்களா, அதில் 2 நியூஸ் பேப்பராக என்ன ஆகிடுச்சு உள்ள இருந்துருச்சு, இது வேறு யாருக்காவது நீங்கள் கொடுப்பீங்க இல்லைங்களா, வேஸ்ட் ஆகிடும்ல, அதனால தாங்க வீட்டுக்கு போன உடனே பிரித்து பார்த்தேன், 2 நியூஸ் பேப்பர் இருந்துச்சுங்க, அதனால ஒன்றை திருப்பி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டேன், கொடுக்கறதுக்கு வந்தீங்கன்னு மறுபடியும் 2 கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த நியூஸ் பேப்பரை கொடுத்துட்டு போயிருக்கிறார். எல்லாம் கவனிக்கிறீங்கள? இப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, திடீர்னு அதே மாதிரி அந்த கால நேரத்தில் அந்த கடையில் வந்து ஒரு திருட்டு நடந்துருச்சு. முக்கியமான பொருள் திருட்டு போயிடுச்சு. கடைக்காரர் ஏதோ அசந்த நேரத்தில் கடையில் திருட்டு போயிடுச்சு. உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணியாச்சு. போலீஸ்காரர் வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் யார் யார் வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு 5 பேர், காலையில் நிறைய பேர் வரமாட்டாங்க இல்லைங்களா, ஒரு 5 பேரை அந்த கடைக்காரர் சொல்கிறார். யார் யாருன்னா, இன்னும் ஒரு 4 பேரை சொல்லிவிட்டு இவரையும் என்ன சொல்கிறாரு, சேர்த்து சொல்கிறார். இந்த மாதிரிங்க வேற ஒருத்தரும் கூட நியூஸ் பேப்பர் வாங்க வந்தார். இப்போ 5 பேரையும் விசாரிக்கணுங்கும் போது அந்த கடைக்காரர் சொன்னாராம், அந்த 4 பேரை வேணும்னா விசாரிங்க, யாரை விசாரிக்க வேணாம், அந்த 5ஆவதாக நான் சொன்ன அந்த நபரை, அவருக்கு ஒரு பேர் வச்சுக்குவோமே, என்ன பேர் வச்சுக்கலாம், டேவிட்னு வச்சுக்கலாமா, அந்த டேவிட்டுங்கிறவரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, விசாரிக்க வேண்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மனுஷன் ஒரு 2 ரூபா நியூஸ் பேப்பரை எக்ஸ்ட்ரா நானே கொடுத்ததுக்கே என்ன பண்ணிட்டார், அதை 2 ரூபா தானே நியூஸ் பேப்பர் தானேன்னு வீட்டில் வச்சுக்க, பாத்திரம் எடுக்கிறதுக்கு கீழே விரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி வச்சுக்காம அவர் என்ன பண்ணிட்டாரு, 2 கிலோமீட்டர் போயிட்டு இந்த ஒரு 2 ரூபா பேப்பருக்காக திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு போன மனுஷங்க, அவர் நிச்சயமாக என்ன பண்ணியிருக்க மாட்டார், இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் அவர் செய்யவே மாட்டார். அவரை சுத்தமாக நம்பலாங்க சார், அவரை நீங்கள் விசாரிக்க வேணாம், மீதி 4 பேரை வேணும்னா விசாரிச்சுக்கங்கன்னு சொன்னாராம். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புறஜாதிகள் மத்தியில் நாம் காண்பிக்கிற ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. அவங்க நம்மளை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்காமல் இருக்கலாம், அவங்க கிறிஸ்தவங்களாக வராமல் இருக்கலாம், சத்தியத்தை கேட்காம இருக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற சத்தியம் அது அவங்க வாழ்க்கையை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம கூட வேலை செய்கிற அநேக புறஜாதி நண்பர்கள், சகோதரர்கள், கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், ஒரு சமயம் கிறிஸ்தவங்களாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்க தேவனை அறியாத ஒரு வாழ்க்கை வாழலாம். அவங்கக்கிட்ட நம்ம சத்தியமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கை அவங்க மத்தியில் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். இவர் ஏமாற்ற மாட்டார், இவர் பொய் சொல்ல மாட்டார், இவருடைய வேலையில் சரியாக இருப்பார், இவரை நம்பி இந்த ஒரு பொறுப்பை நம்ம ஒப்படைக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம என்னதான் பைபிளை டெய்லி தூக்கிக்கிட்டு வந்தாலும், என்னதான் டெய்லி ஜெபம் பண்ணிட்டாலும், என்னதான் பைபிள் படிச்சிட்டாலும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. எதுக்கு ஜெபம் பண்ணணும் டெய்லி காலையில் எந்திரிச்சதும்? எதுக்கு டெய்லி பைபிள் படிக்கணும்? அந்தந்த நாளில் நான் வீட்டில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுங்கிறதுக்கு பைபிள் படிக்கணும். அந்தந்த வாரத்தில் நான் சபையில் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு பைபிள் படிக்கணும். இந்த புறஜாதி ஜனங்கள் மத்தியில் நான் எப்படிப்பட்ட உண்மையுள்ள வாழ்க்கை வாழணுங்கிறதுக்கு ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். இதுக்கு தாங்க நம்ம டெய்லி ஜெபம் பண்ணுறது, பைபிள். ஏதோ நான் கிறிஸ்தவனாக பிறந்துட்டேன், எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவங்களாக இருந்துட்டாங்க, அதனால டெய்லி நான் பைபிள் படிக்கணும், டெய்லி நான் ஜெபம் பண்ணணும். இது ஒரு சடங்காச்சாரம் கிடையாதுங்க.
நம்ம டெய்லி பைபிள் படிக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணணும்னா நம்ம இந்த உலகத்தில் குடும்பத்தில் ஒரு சாட்சியாக வாழ முடியாது. மனைவி கிட்ட ஒரு நல்ல கணவனாக இருக்க முடியாது. கணவன்கிட்ட ஒரு நல்ல மனைவியாக நம்மளால் இருக்க முடியாது. அப்போ இருக்கணும்னா நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்கப்பா, என்னால் முடியலை. என் மனைவிக்கு என் மனைவி கிட்ட எனக்கு பிரியமான வாழ்க்கை மனைவி மாதிரி வாழ முடியலை. என் கணவனோட இந்த பயங்கர டார்ச்சர் பிடிச்ச கணவனோட என்னால் குடும்பம் நடத்த முடியலை. எனக்கு பரிசுத்த ஆவி தாங்க, எனக்கு பலன் தாங்க. நான் குடும்பத்தில் எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலையும் உத்தமத்தை விடாமல் இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்கப்பான்னு ஜெபிக்கணும். சபையில் சகோதர சகோதரிகள் மத்தியில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை என்னால் வாழ முடியலை. ஒரு சரியாக அவங்களுக்கு ஒரு பக்தி விருத்தியாக என்னால் நடக்க முடியலை. எனக்கு பலன் தாங்க, ஞானம் தாங்க. நான் என்ன பண்ணுனா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும், எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, வேலை செய்கிற இடத்துல நிறைய மாய்மாலம் பண்ணிடுறேன், என்னால் உண்மையாக இருக்க முடியலை, எனக்கு கிருபை செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க. எனக்கு பலன் தாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். இதுக்கு தான் பைபிள் வாசிக்கிறோம். யோசேப்பால் முடியும்னா, ஆபிரகாமால் முடியும்னா, நோவாவால் முடியும்னா ஏன் என்னால் முடியாது? இதுக்கு தான் பைபிள் படிக்கிறோம். ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாதது எனக்கு தெரிஞ்சிருச்சு தெரியுமா அப்படின்னு பந்தா விட்டுட்டு போகிறதுக்கு நமக்கு இந்த சத்தியம் இல்லைங்க. ஒரு பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் தேவன் இந்த சத்தியங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு சீசர்கள் மற்ற ஜனங்கள் மத்தியில் ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவங்க பார்த்தாங்க. வசனம் வாசிங்க, அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவர்கள் எப்படிப்பா இவங்க இப்படி இருக்கிறாங்க? ஓ ரைட், இவங்க அந்த நசரேனாகி இயேசுவோட இருந்தவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. அடுத்த அந்தியோகியாவில் சத்தியம் போயாச்சு, சத்தியம் சொல்லியாச்சு, எல்லாரும் சத்தியத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை முறை மாறுது. அவங்களுக்குள்ள என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்கன்னா பிரதர்னு கூப்பிட்டுக்கிறாங்க. நாங்களாம் சீசர்கள்னு சொல்லிக்கிறாங்க, பரிசுத்தவான்கள், விசுவாசிகள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் புறஜாதி ஜனங்கள் அவங்கள பார்த்து இவங்களுக்கு ஒரு பேர், பட்ட பேர் வச்சாங்க. என்ன பட்ட பேர் வச்சாங்க தெரியுங்களா? வாசிங்க, அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. அது வரைக்கும் அவங்களுக்கு சீசர்கள்ங்கிற பேர் தான் இருந்துச்சு. அந்தியோகியாவில் தான் முதன்முறையாக கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. இப்போ ஒரு அம்மா கீரை கட்டை தலையில் தூக்கிட்டு போகிறாங்க, நம்ம என்னென்னு கூப்பிடுவோம் அந்த அம்மாவை? ஏமா கீரை அப்படி தானே கூப்பிடுவோம் இல்லைங்களா? பஸ்ஸில் பச்சை சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் வழி விடாமல் நின்றுக்கிட்டு இருக்காருன்னு வைங்க, கண்டக்டர் என்னன்னு சொல்லுவார்? யோ பச்சை சட்டை, கொஞ்சம் என்ன பண்ணு, முன்னாடி போயா, கொஞ்சம் வழிய விடியா. ஏன்? அதுதான் அவங்க அடையாளம். அவருக்கு பேர் தெரியாது, இவருக்கு கண்டக்டருக்கு அவரோட பேர் தெரியாது. அந்த பச்சை சட்டை தான் இவருக்கு அவரை பார்க்கும்போது அவர் பார்க்குற அடையாளம். அந்த அம்மாவோட பேர் தெரியாது, அந்த அம்மா தலைகளை சுமந்துக்கிட்டு போகிறது தான் அந்த அம்மாவுக்கு என்னது? அடையாளம். அது மாதிரி அன்னைக்கு அந்தியோகிய சபையில் இருந்தவங்களுக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம் அது? கிறிஸ்தவர்கள், இவங்க கிறிஸ்து அவர்கள், அதான் அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு அடையாளமாக இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எது அடையாளமாக இருக்குது? எங்கள் சபைக்கு ஒருத்தர் வர்றாருங்க, ஞாயிற்றுக்கிழமைனா பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போயிடுவாருங்க. ஆனால் திங்கக்கிழமையில் இருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவர் பண்ணுற ஃப்ராடு தனத்துக்கு அளவே இல்லைங்க. எதுக்கு தான் இந்த மனுஷன் சபைக்கு போகிறாரு, அந்த பைபிளை தூக்கிட்டு போகிறாருன்னே தெரியலைங்க. நம்மளை பார்த்து மற்றவங்க ஒரு சில காரியங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிற நல்லதை சொல்லவே மாட்டாங்க. கவனமாக இருங்க. நம்ம நல்லா இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல இந்த சிஸ்டர், பரவாயில்ல இந்த பிரதர், இவங்க எங்ககிட்ட வேலை செய்கிறாங்க, ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப உண்மையானவங்கிறத சொல்லவே மாட்டாங்க. என்னைக்காவது லைட்டாக ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு வைங்க, உடனே உங்களை இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அதைத்தான் சொல்லுவாங்க.
அதனால் நான் இவ்வளவு நல்லா இருக்கனே, இவங்க என்னை சொல்லவே மாட்டேங்கிறாங்களேன்னு சோர்ந்து போயிடவே கூடாதுங்க. மனசில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மனசில் வச்சா என்ன, வைக்காட்டி நமக்கு என்ன? தேவனுக்கு நாம் சாட்சிகளாக இருந்தே ஆகணும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வீட்டில், சபையில், சமுதாயத்தில் நாம் சாட்சிகளாக இருக்கணும். இதைத்தான் அங்கே சொல்லிட்டாரு. முதலாவது நீங்கள் எங்கே? எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும். இது மூணும் நாம் செய்ய வேண்டியது. கடைசியாய் 4வது தான் சொல்கிறாரு. எங்கங்க அது? பூமியின் கடைசி பரியந்தமும். இந்த 3 இடத்துலையும் நான் ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமாக இருக்கேன் பிரதர். உடனே நாளைக்கு என்னை சிங்கப்பூருக்கும், அடுத்த நாள் மலேசியாவுக்கும், அப்புறம் அமெரிக்காவுக்கும் தேவன் கூட்டிகிட்டு போயிட்டு என்னை காமிச்சிருவாரானா? நிச்சயமாக செய்ய மாட்டார். சரிங்களா? ஆனால் அதை தேவன் செய்வார். எப்போ தெரியுங்களா செய்ய போகிறாரு? ராஜ்யத்தில் செய்ய போகிறார். இந்த 3 இடத்துல மட்டும் நம்ம கவனம் செலுத்தி ஆண்டவருக்கு ஒரு உண்மை உத்தமமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தோம்னா ஒரு நாள் வரும், அன்னைக்கு நம்ம என்ன ஆவோம்? செத்து போவோம். சரிங்களா? இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம். ஆனால் ராஜ்யத்தில் ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுவார்? நம்மளை இந்த உலகம் முழுக்க, பூமியின் கடைசி பரியந்தமும் என்ன தெரியுங்களா பண்ண போகிறாரு? நம்மளை சுட்டி காமிக்க போகிறார். நம்மளை சாட்சிகளாய் நிறுத்த போகிறார். எப்படி சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னா, ஆபிரகாம் ஏதோ ஒரு சின்ன ஊரில் வாழ்ந்து அப்படியே எகிப்துக்கு போயிட்டு வந்துட்டு அங்கேயே வாழ்ந்து செத்துட்டாருங்க. ஆனால் அங்கேயே வாழ்ந்து செத்த அந்த ஆபிரகாமை இன்னைக்கு உலகத்தில் தெரியாத இடத்துல எங்கேயாவது இருப்பாருங்களா? உலகம் முழுக்க அவரை பற்றி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? இன்றைக்கும் தெரிஞ்சிருக்கிறாங்க. யோசேப்பு, தானியேல், அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் இன்றைக்கி உலகம் முழுக்க படிக்கிறாங்க இல்லைங்களா? இது போல் ராஜ்யத்தில் ஜனங்கள் உயிர் தெழுந்து வரும்போது இந்த பைபிள் இருக்காதுங்க. அன்னைக்கு இன்னொரு பைபிள் இருக்கும். எதுங்க அது? நம்ம வாழ்க்கையை தேவன் அந்த ஜனங்களுக்கு ஒரு பைபிளாக கொடுப்பாரு. எப்படி பிரதர் கொடுப்பாரு? நான் இங்கே வாழ்ந்து, நான் ஒரு கோத்தகிரியில் இருந்து அந்த மலைக்காட்டுக்குள்ளேயே இருந்துட்டு செத்துட்டேன். என்னை பற்றி தமிழ்நாட்டுக்கே நீலகிரியிலே நிறைய பேருக்கு தெரியாது. என்ன பாரு புக்கு போட்டு எப்படி கொடுப்பாரு அப்படின்னா கொடுப்பாருங்க. உயிர்த்தெழுந்து வர ஜனங்களுக்கு தேவன் என்ன தெரியுங்களா பண்ண போகிறாரு? நம்மளை குறித்த ஞாபகத்தை ஏற்படுத்துவார். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறந்திருந்தோன்னு வைங்களேன். அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம பிறக்கும்போது அந்த டாக்டரு, நர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? இவங்க உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்களுக்கு நம்ம ஞாபகத்துக்கு வருவோம். அந்த டாக்டர் எழுதுவார், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த அம்மாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இவர் பிறந்தார். எப்படி பிரதர் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து சாகிற வரைக்கும் அவரை குறித்து எதுவுமே என்ன பண்ணல, ரெக்கார்டு பண்ணியே வைக்கலைங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவரை பற்றி என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியில் ஏவப்பட்டு எல்லா ரெக்கார்டும் அங்கே எழுதுனாங்க. மரியாள் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, யோசேப்பு ஒரு சமயம் கொஞ்சம் சொல்லி வச்சுட்டு அவர் போயிருந்திருக்கலாம். அதை நிறைய பேர் கேட்டு வச்சுருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவோட கூட வளர்ந்தவங்க கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மார்க்கு கொஞ்சம் சொன்னார், மத்தேயு கொஞ்சம் சொன்னார், லூக்கா கொஞ்சம் சொன்னார், யோவான் கொஞ்சம் சொன்னார். பைபிள் வந்துருச்சா? இதே மாதிரி நம்ம வாழ்க்கையை இன்றைக்கி எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்தார் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம பக்கத்து வீட்டார் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம பஸ்ஸில் போயிட்டு வரும்போது உள்ளவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சபைக்கு வர்ற சகோதர சகோதரிகள் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி உயிர்த்தெழுந்து வர்றவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? நம்ம இந்த பூமியில் இருக்க மாட்டோம், ஆனால் இந்த சபை வகுப்பாரை பற்றி அவங்க சாட்சி சொல்லுவாங்க. ஆமாங்க, என் கூட அவன் என் ஃப்ரெண்டு தாங்க, நாங்கள் 1ஆம் கிளாஸ்லேருந்து ஒன்றா படித்தோங்க, அவன் படிக்கும்போது ரொம்ப மோசமானவனாக இருந்தாங்க, ஐயோ நாங்கள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பயங்கர மோசமானவனாக இருந்தாங்க, கொஞ்ச நாள் நாங்கள் பிரிஞ்சிட்டோங்க, திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கையில் பைபிளோடு வர்றாங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளே போயிட்டேன், அவன் ஆளே மாறிட்டாங்க, அவன் பேச்சே மாறிடுச்சுங்க, அவர் கொஞ்சம் சொல்லுவார். அப்புறம் அவங்க மனைவி கொஞ்சம் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் வந்துங்க எனக்கு கிறிஸ்துவ மேரேஜ் பண்ணாங்க, ஆனால் அந்த கிறிஸ்துவத்தில் எனக்கு விருப்பமே கிடையாதுங்க, ஆனால் எங்கள் வீட்டுக்காரரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோவமாக வருங்க, ரொம்ப மோசமாகலாம் திட்டிடுவேங்க, ஆனால் அந்த மனுஷன் சூடு சோரணம் இல்லாமையே வளர்ந்தாருங்க, ஆனால் இப்போ தான் தெரியுது ஏன் அந்த மனுஷன் அப்படி இருந்தாருன்னு சொல்லி. அவர் இன்றைக்கி பரலோகம் போயிருப்பாருங்க, ஏன்னா அவர் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக வாழ்ந்தாருங்க.
அவங்க அங்கே எழுதுவாங்க. என் மனைவிங்க எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர்னு எனக்கு சரியான கோவம் வரும். நிறைய தடவை அடிச்சிட்டேங்க, ரொம்ப மோசமாக கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டேங்க. ஆனால் என் மனைவி மாதிரி ஒரு உத்தமமான பெண்ணை பார்க்கவே முடியாதுங்க. அவங்க சபை வாய்ப்புக்கு போயிட்டாங்க, கொடுங்க நான் அவங்கள பற்றி எழுதுறேன், கொஞ்சம் கொடுங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, அன்னைக்கு வாங்கி நம்மளை பற்றி எழுத போகிறாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, நீங்கள் வாசிக்கிற வேணா அந்த வசனம் எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 3:2. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும். இன்னைக்கு எல்லாரும் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு சமயம் மறந்தும் கூட இருப்பாங்க. ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து வரும்போது அதை அப்படியே தேவன் ஞாபகப்படுத்துவாருங்க. அவங்க எல்லாரும் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, எழுதுவாங்க. ஒவ்வொரு பார்ட்டையும் எழுதுவாங்க. எல்லாத்தையும் தேவன் ஒன்று சேர்த்து, இவங்கள பாருங்க, இந்த பிரதரை பாருங்க, இந்த சிஸ்டரை பாருங்க, இவங்க இன்னைக்கு சபை வாய்ப்புக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு தீமை நிறைஞ்ச உலகங்க, முழுக்க சாத்தானுடைய ஆளுகை இருந்துச்சு. ஆனால் அதன் மத்தியில் இவங்க எனக்கு பிரியமாக நடந்தாங்க. இப்போ ஏன் ராஜ்யம் நடக்குது, என் குமாரனுடைய ஆளுகை இருக்குது, முற்பிதாக்களுடைய ஆளுகை இந்த பூமியில் இருக்குது. ஏன் உங்களுக்கு எனக்கு பிரியமாக நடக்க முடியாது, ஏன் உங்களால் எனக்கு பிரியமாக நடக்க முடியாதுன்னு அன்னைக்கு தேவன் எதை வைப்பார், நம்ம வாழ்க்கையை அவங்க முன்னாடி சாட்சிகளாக வைக்க போகிறாரு. அப்படி சாட்சிகளாக வைக்கும்போது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இவங்கள போல வாழுங்கங்கிற ஒரு சாட்சியை வைக்க போகிறாரு. இல்லைன்னா இவங்கள போல வாழ்ந்துராதீங்கன்னு ஒரு சாட்சியை வைக்க போகிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் எந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்க போகிறோம்? பிரதர், இது வரைக்கும் பார்த்தா இவங்கள போல வாழ்ந்துராதீங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் கிருபையாக இன்றைக்கி ஒரு டைமை கொடுத்துருக்கிறார் நமக்கு. இனிமேலாவது நம்ம என்ன பண்ணலாம், வாழ்ந்தா இவங்கள போல வாழுங்கிற ஒரு வாழ்க்கையை வாழுவோமே. நாளைக்கே சாவு இருக்கலாம், நமக்கு அடுத்த வாரம் கூட நம்ம சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், தெரியாது இல்லைங்களா? அது ஒன்று தானே தேவன் மறைச்சி வச்சிருக்கிறாரு. இல்லை இன்னும் 1 வருஷம் கூட கூட்டி கொடுக்கலாம், தெரியாது. இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஜனங்கள் எல்லாரும் நம்மளை குறித்து இருதயத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் வரும், அன்னைக்கு அதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அது நிருபமாக மாறப்போகுது. ஜனங்கள் எல்லாரும் வாசிக்க போகிறாங்கன்னா, எல்லாருங்கிறது தான் என்னதுங்க, அங்கே வசனம் எப்படி சொல்லியிருக்கு, பூமியின் கடைசி பரியந்தம் ஒரு ஆள் மிஸ் ஆக மாட்டாங்க. எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை தேவன் என்ன பண்ண போகிறாரு, நிருபமாக வைக்க போகிறாரு. தெரியுமா, கெத்செமனே தோட்டத்துக்கு போயிட்டு நான் தூங்கி விழுகிறது யாருக்கு தெரிய போகுது? ஆனால் இன்னைக்கு பூமியின் கடைசி பரியந்தமும் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்களே, தூங்கி விழுந்தாங்களாம். யாருக்கு தெரியும் காட்டுக்குள்ளே தூங்கி விழுந்தது, இருட்டில் யாருக்கு தெரிய போகுது தூங்குனது? ஆனால் அது இன்னைக்கு ரெக்கார்டு ஆகிடுக்கு இல்லைங்களா? அது மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் ரெக்கார்டு ஆகிக்கொண்டிருக்கு. வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. இன்னைக்கு எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க இல்லைங்களா? இவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. எப்படி இது நடக்கும்? இப்போ சத்தியத்துக்குள்ள ஒரு மனைவி வந்திருக்கிறாங்க, கணவன் வரல. ஆனால் அந்த மனைவி ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறாங்க. இந்த கணவன் சத்தியத்துக்குள்ளேயே வரலையே, பிதாவை மகிமைப்படுத்துவாரா? வேலை செய்கிற இடத்துல நம்ம ஒருத்தருக்கு ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், இருக்கிற 10 பேர் ஆண்டவருக்குள்ளேயே இல்லை. நம்ம நல்லதை பார்த்து பிதாவே இவரை வேலைக்கு கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி மகிமைப்படுத்துவாங்களா? வாய்ப்பே இல்லையே. வசனம் ஏதோ கொஞ்சம் முரண்பாடாக இருக்கு இல்லைங்களா? இவ்விதமாய் மனுஷர் நம்ம நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துகிற மாதிரி உங்கள் வெளிச்சம்னா வாழ்க்கை. அந்த வெளிச்சங்கிறது எதை குறிக்குதுன்னா வாழ்க்கையை குறிக்குது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? அவங்க முன்னாடி பிரகாசிக்கணுமா? வாய்ப்பே இல்லையே. நான் நல்லது செஞ்சால் மோசமாக பேசுகிறாங்களே, அப்புறம் எப்படி இது நடக்கும் அப்படின்னா, இதுக்கு தான் தொடர்பு இன்னொரு இடத்துல வச்சிருக்கிறார். அந்த வசனம் எடுங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 பேதுரு 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில். இதுவரைக்கும் நீங்கள் இந்த வசனத்தை எல்லாம் இதுவரைக்கும் கவனிக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. புறஜாதிகள் யார்? அவங்க நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருப்பாங்க,
நம்ம பக்கத்து வீட்லையும் இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துலையும் இருப்பாங்க. இந்த புறஜாதிகள் இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுனால அது அவங்களுக்கு என்னத்தை தான் கொடுக்கும்? கோபம் வரும், எரிச்சல் வரும், நம்மளை அக்கிரமக்காரன். ஏன்னா அவங்க அக்கிரமத்தில் இருக்கிறதுனால நம்ம செய்கிற கிரமம் அவங்களுக்கு என்னவாக இருக்கும்? அக்கிரமமாக தெரியும். நம்மளை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு ஆனா நம்ம நேர்மையா இருக்கிறோம், அதை பார்த்து அவற்றின் நிமித்தம் இன்னைக்கு புறஜாதிகள் மத்தியில நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதின் நிமித்தம், அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே, இதுதாங்க அண்டர்லைன் பண்ணணும், சந்திப்பின் நாள். இதை மத்தேயு சொல்லல, இதை பேதுரு தெளிவா சொல்லியிருக்கிறார். சந்திப்பின் நாள். எது சந்திப்பின் நாள்? அந்த புறஜாதிகள் பிதாவாகிய தேவனை ஒரு நாள் என்ன பண்ண போறாங்க? சந்திக்க போறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண போறாங்க? சந்திக்க போறாங்க. எப்ப? அது ராஜ்யத்துல. அப்ப யார் பிதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருங்கிறதையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. அந்த சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும். அப்ப தேவன் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அப்ப தேவனை மகிமைப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கணவனை எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஒரு மனைவியை நீங்க எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்ப அக்கிரமக்காரன்னு தான் சொல்லுவாங்க, இப்ப அக்கிரமக்காரின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க சத்தியம் தெரிஞ்சுக்கும் போது, அவங்க உண்மை தெரிஞ்சுக்கும் போது, இப்படிப்பட்ட ஒரு கணவனை, இப்படிப்பட்ட ஒரு மனைவியை எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்க இப்ப என்ன பண்ணுங்க? நீங்கள் அவர்களுக்குள்ளே பாருங்க, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் எப்ப இது நடக்கும்? இப்ப நடக்கும். அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, இப்ப அது நடந்துகிட்டு இருக்குது. இது நிமித்தம் ராஜ்யத்துல சந்திப்பின் நாளிலே அவங்க தேவனை மகிமைப்படுத்தணும்னா நீங்க இப்ப இந்த உலகத்துல நீங்க என்ன பண்ணணும்? அவர்களுக்கு உள்ளே நல்நடைக்கு உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நானும் பொறுத்து பார்த்தேன் பிரதர், இது திருந்துற மாதிரியே தெரியல, அதனால எடுத்தேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன ஆயிடாதீங்க, மனம் திரும்பிடாதீங்க. சரிங்களா? சகிங்க, பொறுத்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. ஒரு சமயம் இப்பவே அவங்க மனம் திரும்புறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். ஏன்னா கொடுத்துட்டா ராஜ்யத்தில் சொல்றதுக்கு அவங்க இல்லாமல் போயிடலாம்ல. அதனால ஒரு சமயம் அவங்கள என்ன பண்ணலாம்? தேவன் வைக்கலாம். ஒரு சமயம் பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தால் போதும்னு நினைச்சா தேவன் என்ன பண்ணிக்கலாம்? இவங்கள சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்மளோட சபை வாய்ப்பாகவும் ஆக்கலாம். தெரியாது, அதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்குது. அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு வாழ்கிற நாட்களில் சோர்ந்து போகாதீங்க. யாருடைய வீழ்ச்சியை பார்த்தும், யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தும் சோர்ந்து போயிடாதீங்க. என்ன பிரதர் இவங்க இப்படி இருக்கிறாங்க, என்ன சிஸ்டர் இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கவலை வரும், சோர்வு வரும். ஆனால் இதுக்காக நம்ம நல் நடக்கையை என்ன பண்ணிடாதீங்க? விட்டுறாதீங்க. உறுதியாக இருங்க, தைரியமாக இருங்க, உற்சாகமாக இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. தேவன் ஒரு நாள் வரும், அன்னைக்கு நம்மளை குறித்து என்ன பண்ண போகிறாரு? எல்லாருக்கும் வெளிப்படுத்த போகிறாரு. நான் எவ்வளவோ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்துட்டேன் பிரதர், யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பிரதர். கவலையே வேண்டாம். இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். எது நமக்கு ரொம்ப முக்கியம்? இப்போ புரிஞ்சுக்கிறது முக்கியமா, அப்போ புரிஞ்சுக்கிறது முக்கியமா? ரெண்டுமே வேணும் அப்படிங்கிறோமா? இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் ஸ்தோத்திரம். ஒரு சமயம் ராஜ்யத்தில் தேவன் வெளிப்படுத்தும் போது புரிஞ்சுக்குவாருன்னா அதை அன்போடு ஏற்றுக்கிட்டு நம்ம விசுவாசத்தோடு வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இதுதான் நம்ம பார்த்துட்ட முன்மாதிரி அப்படிங்கிற பாடத்தினுடைய சாரம்சம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முன்மாதிரி உலகத்தில் நிறைய பேர் முன்மாதிரிகளாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள் நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறாங்க. இவங்களும் மாத்திரமல்ல, அநேக சாட்சிகள் வேதத்தில் முன்மாதிரிகளாக இருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம அனுதின வாழ்க்கையில் தேவனுக்கு ஒரு முன்மாதிரியாக வீட்டிலையும் சபையிலையும் சமுதாயத்தில் நம்ம வாழும்போது ஒரு நாள் வரும், இந்த உலகம் முழுக்க தேவன் என்ன பண்ண போகிறார்னா நம்மளை முன்மாதிரிகளாக இந்த உலகத்துக்கு காமிக்க போகிறார்.
அதில் நம்மளை நாமளே சீர்தூக்கி பார்த்துக்கணும். நல்ல முன்மாதிரிகளாக நம்மளை வைக்க போகிறாரா? வாழ்ந்தா இவங்களை போல வாழுங்கங்கிற ஒரு முன்மாதிரியை வைக்க போகிறாரா? வாழ்ந்தா இவங்களை போல வாழ்ந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியாக நம்மளை வைக்க போகிறாராங்கிறத யோசித்து பார்த்து, வாழ்ந்தா இவங்களை போல வாழுங்கங்கிற ஒரு முன்மாதிரியாக நாம் வாழ்வதற்கு தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம்.